Hello aspirants, in the particular video நம்ம பார்க்க போறது one of the most important topic in UPSC modern Indian history, Socio-Religious Reform Movements. ஓகேங்களா, லிட்டரலி பார்த்தீங்கன்னா எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும் கண்டிப்பாக ப்ரிலிம்ஸில் இது ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக இருந்துடும். ஓகேங்களா, இது இல்லாத கொஸ்டின் பேப்பர்ஸே இல்லைன்னு சொல்லலாம். மெயின்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். அண்ட் தென் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஹிஸ்டாரிக்கல் ஆஸ்பெக்டில் பார்க்குறப்ப மாடர்ன் இந்தியன் நேஷனலிசம் கிரியேட் ஆகிறதுக்கான ஒன் ஆஃப் த பிரைமரி ரீசனா இந்தியன் பீப்புளோட அவேக்கனிங் அண்ட் மாஸ் மொபிலைசேஷன் இருக்கும். அந்த அவேக்கனிங் அண்ட் மாஸ் மொபிலைசேஷனுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்கே என்ன அதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 19th செஞ்சுரியோட சோஷியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் தான். ஓகேங்களா, ஸோ இந்த சோஷியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு ஃபண்டமெண்டல் ரீ அவேக்கனிங் ஆர் இந்தியன் ரெனயசன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த பர்டிகுலர் எரா அப்படின்றது ஒரு ட்ரெடிஷ்னல் இந்தியன் சோஷியல் ஸ்ட்ரக்சருக்கும் அண்ட் மாடர்ன் இன்ட்ரூசிவ் சயின்டிபிக்லி அட்வான்ஸ்டு கொலோனியல் கல்ச்சருக்கும் நடுவில் நடந்த ஒரு பேட்டில் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ எதுக்காக இந்த பர்டிகுலர் சோஷியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட் வந்தது? ஓகேங்களா, இம்பார்ட்டன்டான சோஷியோ ரிலீஜியஸ் ரிஃபார்மர்ஸ் ஓகேங்களா, ராஜா ராம்மோகன் ராய், தயானந்த் சரஸ்வதி, விவியன் டெரோசியன், சாவித்ரிபாய் புலே அண்ட் ஜோதிராவ் புலே. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பெரியார் ஈவே ராமசாமி. ஓகே, கேரளாவில் பார்த்தீங்கன்னா நாராயணகுரு. ஓகேங்களா, இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சோஷியல் ரிஃபார்ம்ஸ் பண்ணாங்க, ரிலீஜியஸ் ரிஃபார்ம்ஸ் பண்ணாங்க, கேஸ்ட் ஓரியன்டட் ரிஃபார்ம்ஸ் பண்ணாங்க, as well as மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி விமன் எம்பவர்மெண்ட்டுக்காக அவங்களோட வாய்ஸை கொடுத்தாங்க. ஓகேங்களா, ஸோ எதுக்காக இந்த வாய்ஸ் வந்தது, எதுக்காக இந்த ரிஃபார்ம் அப்படின்றது ஸ்டார்ட் ஆனது, வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா இது வந்து ஒரு சடனான ஈவென்ட் கிடையாது, பட் இட் இஸ் அ ரியாக்ஷன் டு த ஸ்டாக்னன்ட் ஸ்டேட் ஆஃப் இந்தியன் சிவிலைசேஷன் ஃபார் வெரி லாங் டைம். என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் சிவிலைசேஷன்ன்றது ஒரு ஸ்டாக்னன்ட் ஸ்டேஜ்லேயே தான் இருக்கு. வேற யூரோப்ல வந்து பார்த்தீங்கன்னா 11th and 12th சென்ச்சுரிக்கு அப்புறமேட்டு என்லைட்மெண்ட் அப்படின்னு ஒன்று கிரியேட் ஆகுது. அதனால என்லைட்டன்ட் யூரோப் அப்படின்ற மென்டாலிட்டிக்கு அவங்க போறாங்க. ஆனால் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பேர்டு டு தட் டைம் ஆஃப் வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் இந்தியன் சொசைட்டி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெடிஷ்னல் ஆஸ்பெக்ட்ன்ற பேர்ல கொஞ்சம் பேக்வேர்டாக தான் இருந்தாங்க. ஓகே, ஸோ அப்படி இருந்தப்ப எதனால இந்த சோஷியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் அப்படின்றது ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படின்றதுக்கு நிறைய ரீசன்ஸ் சொல்லலாம். ஓகேங்களா, வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் ஓகே விச் ஹஸ் கிவன் ரைஸ் டு த சோஷியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் உங்களுக்கு என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது சடன் இது கிடையாது. அண்ட் பிரிட்டிஷ் இந்தியாவை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுக்காக தான் வந்தாங்க. பட் அவங்களோட இம்பாக்ட் தான் இந்தியாவை மாத்துனுச்சு. வேரியஸ் ரீஜன்ல அந்த பீப்புளை பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸா மாத்துனுச்சுன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ என்ன ஆகுது அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்தியாவில் நிறைய இன்வேடர்ஸ் வந்திருக்காங்க. பட் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து முகல்ஸும் இந்தியாவுக்கு வந்தவங்க தான். ஓகேங்களா, ஸோ இவங்களாம் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ள வந்துட்டு இந்தியன் கல்ச்சரை அப்சர்வ் பண்றாங்க. ஓகேங்களா, அண்ட் தென் இந்தியன்ஸாவே மாறிடுறாங்க. பட் வேற பிரிட்டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ஏலியன்ஸாக தான் இருந்தாங்க. அதாவது அவங்களுக்கும் இந்த கல்ச்சருக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்ற மாதிரியும் இந்த கல்ச்சர் அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்ஃபீரியர் அப்படின்ற மாதிரியான மென்டாலிட்டியிலே தான் இருந்தது. அந்த அவங்களோட ரூல் ஒரு முக்கியமான விஷயத்த இந்தியன்ஸ்க்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸோட வீக்னஸ் ஸ்பெசிஃபிக்கா பார்த்தீங்கன்னா எப்படி ரொம்ப ஹேண்ட்ஃபுல்லான ஃபாரினர்ஸ் இவ்வளோ பெரிய நேஷனை ஓகேங்களா கலனைஸ் பண்ண முடிஞ்சது. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம நேஷனோட ஸ்டாட்டிக் சோஷியல் அண்ட் டிகேடன்ட் ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் ரொம்ப பழைய பஞ்சாங்கங்களை தான் பாடிட்டு இருந்ததுனால, பழைய ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸே ஃபாலோ பண்ணிட்டு இருந்ததுனால தான் அந்த பேக்வர்ட்னஸ் தான் ஈஸியாக பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து நம்மளை டிவைட் அண்ட் ரூல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சோஷியல் அண்ட் ரிலீஜியஸ் இல்ஸ் ஓகேங்களா, பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா 19th சென்ச்சுரி ஹிந்துவிசம் அப்படின்றது அந்த டைம்ல ரொம்ப சூப்பர்ஸ்டிஷன் நிறைந்த ஒரு மேஜிக்கை நம்பக்கூடிய ஓகேங்களா. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பார்த்தீங்கன்னா மொனோபொலி ஆஃப் த ப்ரீஸ்ட்லி கிளாஸ் இருந்தது. ஏன்னா அவங்களுக்கு மட்டும்தான் ஸ்கிரிப்சுவல் நாலேஜ் இருந்தது, வேதாச பத்திய நாலேஜ் இருந்தது. ஸோ அதனால ஒரு அன்ஹெல்தி மொனோபொலி இருந்தது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிப்ரெசிங் பொசிஷன் ஆஃப் விமன் என்னென்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் இன்ஃபான்டிசைட் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. என்னது, பெண் குழந்தை பிறந்தா அதுக்கு ஃபியூச்சர்ல டவுரி கொடுக்கணும் அப்படின்ற காரணத்தினால நிறைய பெண் சிசு கொலை நடந்துகிட்டு இருந்தது, ஃபீமேல் இன்ஃபான்டிசைட். ரெண்டாவது சைல்டு மேரேஜ், ரொம்ப சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா 10 வயசு 8 வயசுல 7 வயசுலாம் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆணுக்கு பல பெண்களை முக்கியமாக குழந்தைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கிற பழக்கம் கூட இருந்தது, அதாவது பாலிகமி. தீஸ் வேர் rampant in that 19th century Indian society and most extreme was Sati. ஓகேங்களா, என்னது, immolation of widows. ஒரு ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க அப்படின்னா இறந்தவங்களை எரிக்கிற அந்த சிதை அப்படின்வாங்க. அதுல
அந்த மனைவியும் தள்ளி விட்டு கொள்றது. ஓகேங்களா, இது ராஜாராம் மோகன் ராய் என்ன சொன்னார்னா, மர்டர் அக்கார்டிங் டு எவ்ரி சாஸ்திரானர். ஏன்னா எந்த ஒரு வேதிக் இதுலயும் சரி, எந்த ஒரு புராணாஸ்லயும் சரி, உங்களுக்கு சதி அப்படின்றத பத்தி மென்ஷனே பண்ணல. இந்தியாவிலே பாத்தீங்கன்னா குப்தன் எரால தான் பாத்தீங்கன்னா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் 6th century AD தான் சத்தின்ற கான்செப்டே உங்களுக்கு இன்ஸ்கிரைப் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி சதி நடந்தது அப்படின்றதுக்கான எந்த ஒரு ப்ராப்பர் வேதிக் ப்ரூஃப்ஸும் இல்லை. அண்ட் அனதர் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் கேஸ்ட் ப்ராப்ளம். இந்தியாவில் ஒரு ரிஜிட் ஹையரார்கி இருந்தது. ஓகேவா, அண்ட் ஹியூமிலியேஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. அன்டச்சபிலிட்டின்ற கான்செப்ட் வேர்ல்ட்ல வேற எங்கேயுமே அபார்த்தைட் இருந்தது கூட பாத்தீங்கன்னா ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் இருந்தது. வேற இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அன்டச்சபிலிட்டின்ற கான்செப்டை பிரிட்டிஷால அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்க முடியல. அதை அவங்கள பொறுத்த வரைக்குமே ரொம்ப மோசமான விஷயமா பார்த்தாங்க. இந்த அன்டச்சபிலிட்டி அண்ட் கேஸ்ட் ப்ராப்ளமே பார்த்தீங்கன்னா ஒரு நேஷனல் கோஹெஷன் அண்ட் யூனிட்டி வராம இருக்கிறதுக்கு ஒரு பிரைமரி ரீசனா இருந்தது. இது வராததுனால இந்தியாவில் ஒரு டெமோக்ராட்டிக் growthமே இல்லை. நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் அண்ட் ஐடியாலஜிக்கல் பேசஸ். ஓகேங்களா, ஸோ மிடில் கிளாஸ் இன்டெலிஜென்ஷியா நம்ம 1857 ரிவால்ட்லேயே பார்த்தோம். இந்த மிடில் கிளாஸ் இன்டெலிஜென்ஷியா இந்த டைம்ல ரிவால்டியர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணல, அதே நேரத்தில் பிரிட்டிஷ்க்கும் ரொம்ப பெருசா சப்போர்ட் பண்ணல. ஆனால் தே ஸ்ட்ராங்லி பிலீவ் தட் இந்த 1857 ரிவால்ட் சக்சஸ் ஆனச்சா பிரிட்டிஷ் கொண்டு வர மாடர்ன் சேஞ்சஸ் எதுவுமே இந்தியா அடாப்ட் பண்ணிக்காதுன்ற ஒரு மென்டாலிட்டியில இருந்தாங்க. இந்த மிடில் கிளாஸ் இன்டெலிஜென்ஷியான்றவங்க தே ஆர் நாட் கிளாஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ், பட் தே ஆர் ப்ரொஃபஷனல்ஸ் இன் லா, மெடிசன் அண்ட் தே ஆர் ஆல்சோ பார்ட் ஆஃப் கவர்மெண்ட் சர்வீசஸ். அப்ப கவர்மெண்ட்டுக்கு லாயலா இருந்தாங்களா? அப்படி கிடையாது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி 3 intellectual pillars இருக்கு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அக்ஷய் குமார் தத் அப்படின்ற பேர். இவங்க பாத்தீங்கன்னா ரேஷனலிசம் ரொம்ப ஹை லெவல்ல ப்ரீச் பண்ணாங்க. ஸோ அக்ஷய் குமார் தத் டிக்ளேரே பண்ணாரு, ரேஷனலிசம் இஸ் அவர் ஒன்லி பிரிசெப்டர் அப்படின்னாரு. ஓகேங்களா, ஸோ இந்த ரேஷனலிஸ்ட் அப்படின்றவங்க லாஜிக்கையும் பிரின்சிபல் ஆஃப் காசுவாலிட்டியும் ஓகேங்களா அதை யூஸ் பண்ணாங்க, ட்ரெடிஷன்ஸை எவால்வேட் பண்ணாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த இன்ஃபாலிபிலிட்டி ஆஃப் வேதா சொன்னா அப்படியே ஆஸ் இட் இஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லாம ஒரு மாடர்ன் இன்டர்பிரேஷன் வேதாஸ்லயும் சரி குரான்லயும் சரி ஒரு மாடர்ன் இன்டர்பிரேஷனை அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ராஜா ராம் மோகன் ராய் மாதிரியான பர்சன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரிலீஜியஸ் யூனிவர்சலிசம் ப்ரீச் பண்ணாங்க. ஓகேங்களா, அவங்க இந்தியாவோட ஏன்ஷியன் வேதிக் ஆஸ்பெக்ட்ல இருக்க யூனிவர்சல் பிரின்சிபல்ஸ் சப்போர்ட் பண்ணாங்க. ஓகேங்களா, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி தே சப்போர்ட்டட் யூனிவர்சல் பிரின்சிபல் ஆஃப் ஆல் ரிலிஜன். மோனோதீசம் சப்போர்ட் பண்ணாங்க. மோனோதீசம்னா சிங்கிள் காட். ஓகேங்களா, ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் காட் இன் ஹிந்துயிசம் itself equals to lot of rituals which actually deprives the lower class people அப்படின்னு சொன்னாரு. ஓகேவா, அந்த அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரெண்ட் ஃபெய்த்ஸ் இந்தியாவில் இருக்க டிஃப்ரெண்ட் ஃபெய்த்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு நேஷனல் எம்பாடிமெண்ட் ஆஃப் சிங்கிள் யூனிவர்சல் தீசம் அப்படின்னாரு. அதாவது டிஃப்ரெண்ட் ரிலீஜன் இருக்கு, இது எல்லாத்தோட மைய கருத்தும் ஒண்ணுதான் அப்படின்ற மனநிலையில அவர் இருந்தார். அதனால தான் போத் கிறிஸ்டியானிட்டி, ஹிந்துயிசம் அண்ட் இஸ்லாம் இதுல இருக்க நல்ல கருத்துக்கள் எல்லாத்தையும் சேர்த்து தான் அவர் பார்த்தீங்கன்னா பிரம்மா ஆஸ்பெக்டை டெவலப் பண்ணியிருப்பாரு. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஹியூமன் ஃபோக்கஸ்டு மென்டாலிட்டி இந்த டைம்ல தான் கிரியேட் ஆயிருக்கும். ஓகேங்களா, ஒரு நியூ மொராலிட்டி எமர்ஜ் ஆனிச்சு. என்னது? ஹியூமன் ப்ராக்ரஸை ஃபோக்கஸ் பண்ற மாதிரியான மொராலிட்டி எமர்ஜ் ஆனிச்சு. அண்ட் இது டைரக்டா பார்த்தீங்கன்னா ப்ரீஸ்லி கிளாஸோட டாமினேஷனை அப்போஸ் பண்ணுச்சு, இண்டிவிஜுவல் ரைட்ஸை எம்பசைஸ் பண்ணுச்சு. அதுவும் எந்த பர்டிகுலர் இண்டிவிஜுவல் ரைட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் irrespective ஆஃப் caste and creed ஸ்கிரிப்சர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, வேதாஸ் இதெல்லாம் இருக்குல்ல, அதை இன்டர்பிரேட் பண்றதுக்கான ரைட்ஸ் இருக்கணும். அதை இன்டர்பிரேட் பண்ணாதான் ஹியூமன் வெல்ஃபேருக்கு கொண்டு போக முடியும் அவங்க ஸ்ட்ராங்கா நம்பினாங்க. ஓகேங்களா, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த சோஷியோ-ரிலிஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓகேங்களா இது ஒரு சிங்கிள் ஆஸ்பெக்ட் கிடையாது. ஓகே, இது ஒரு சிங்கிள் ஆஸ்பெக்ட் கிடையாது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சோஷியோ-ரிலிஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்டே ரெண்டா பிரிக்கலாம், ரிஃபார்ம் மூவ்மெண்ட் அண்ட் ரிவைவலிஸ்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த ரிஃபார்மிஸ்ட் மூவ்மெண்ட் அப்படின்றது மாடர்ன் சொசைட்டியை ஓகேங்களா எய்ம் பண்ணது. ஓகேங்களா, இட் எய்ம்ட் அட் மாடர்னைசிங் த ஃபெய்த் பை இன்கார்பரேட்டிங் ரீசன் அண்ட் செக்குலர் ஐடியாஸ். ஓகே, ஸோ இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் என்னென்ன இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரிஃபார்மிஸ்ட் சொசைட்டி அந்த ஆஸ்பெக்ட் பார்த்தாங்க. ரிஃபார்மிஸ்ட் மூவ்மெண்ட்டுக்குள்ள இருந்தாங்கன்னா பிரம்ம சமாஜ் சொல்லலாம், பிரார்த்தனா சமாஜ் சொல்லலாம், அலிகார் மூவ்மெண்ட் சொல்லலாம், இஸ்லாமிக் ரிஃபார்மிஸ்ட் மூவ்மெண்ட்ல. அண்ட் தென் ரிவைவலிஸ்ட் மூவ்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த ரிவைவலிஸ்ட் மூவ்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா தே பிலீவ்ட் தட் இன் ஏன்ஷியன்ட் டைம்ஸ் ஓகேவா இந்த ரிலீஜன்ஸ் லெட் இட் பி ஹிந்துயிசம் லெட் இட் பி இஸ்லாம் ரொம்ப பியூரா இருந்ததாகவும் அது இப்ப லாஸ்ட் ஆயிடுச்சு.
அப்படின்றதாவும் பிலீவ் பண்ணாங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஆரிய சமாஜ் தயானந்த் சரஸ்வதி ரிப்பீட்டடா பேக் டு வேதாஸ், கோ பேக் டு வேதாஸ்ன்னு சொன்னாரு. ஓகேங்களா? ஸோ ஹிந்துவிசம்ல ஆரிய சமாஜும், உங்களுக்கு இஸ்லாம்ல பார்த்தீங்கன்னா தியோபந்த் மூவ்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ரிவைவலிஸ்ட் மூவ்மெண்ட்ஸுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளா இருக்கும். ஸோ ஹவு இன் விச் டைரக்ஷன் தி சோஷியல் ரிஃபார்ம் ஹாஸ் ஆக்சுவலி வென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலா இந்த மூவ்மெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நேரோ பேஸ்ல தான் இருந்தது. ஓகேங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பர் மிடில் கிளாஸ் அர்பன் எலைட் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க மட்டும்தான் இந்த சோஷியல் ரிலிஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்டோட பார்ட்டிசிபென்ட்ஸா இருந்தாங்க. பட் ஆஸ் த டே வென்ட் ஆன், they actually fought for the lower strata people. Okay, so as the day went on, the social religious reform movements oda ideology lower strata of society pathina penetrate பண்ணுச்சு. அதுல most important என்ன reason அப்படினு பாத்தீங்கன்னா status of women. எதுக்காக இந்த social religious reform movements, ஓகேங்களா, abolition of சதிக்கு ஓகே சப்போர்ட் பண்ணாங்க. They encourage widow remarriage and most importantly they promoted women's education. Okay, இது அந்த டைம்ல ரொம்ப ரொம்ப தேவைப்பட்டது. ஏன்னா விமன்ஸ் அவங்களுக்கான ஈக்குவல் ரைட்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி காஸ்ட் டிசபிலிட்டிஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்றதுக்கு இந்த சோஷியல் ரிலிஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. பர்டிகுலரா பார்த்தீங்கன்னா ஜோதிபா பூலே, நாராயணகுரு, B.R. அம்பேத்கர், ஓகேங்களா, அண்ட் தென் தமிழ்நாட்டில் பெரியார். ஓகே, இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மூவ்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா ரெவல்யூஷனைஸ் பண்ணாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஃபோக்கஸ்ட் ஆன் த டிக்னிட்டி ஆஃப் த அன்டச்சபிள்ஸ். ஓகே, அன்டச்சபிள்னு சொல்லி காலங்காலமாக தள்ளி வச்சிருந்தவங்களுக்கும் டிக்னிட்டி இருக்கு. தே ஆர் ஆல்சோ ஹியூமன், தே நீட் ஈக்குவல் ரைட்ஸ் இன் ரிலீஜியன் அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல ரொம்ப வெஹமெண்டா புஷ் பண்ணாங்க. அதோட ரிசல்ட் தான் பார்த்தீங்கன்னா லோவர் ஸ்டாட்டால இருந்து பீப்புள் பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் ரிலிஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்டுக்கு சப்போர்ட் கொடுத்தாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி மீடியா அண்ட் லாங்குவேஜ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. மீடியான்னு சொல்றது நான் சொல்றேன் நியூஸ் பேப்பர் அண்ட் ஜேர்னல்ஸ். ஸோ மாசஸை ரீச் பண்றதுக்கு இந்த ரிஃபார்மர்ஸ்லாம் என்ன பண்ணாங்கன்னா இங்கிலீஷை தள்ளி வச்சுட்டு வெர்னாகுலர் லாங்குவேஜஸ், அதாவது மகாராஷ்டிரால மராத்தி, தமிழ்நாட்டில் தமிழ், உங்களுக்கு பெங்கால் ரீஜன்ல பெங்காலி, இந்த மாதிரியான விஷயங்களை இது பண்ணாங்க. இந்த மாதிரியான லோக்கல் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் வெறும் நியூஸ் பேப்பர்ஸ் யூஸ் பண்ணாம நாவல்ஸ், டிராமாஸ், அந்த நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் ஜேர்னல்ஸ், ஏன் லேட்டரா சினிமாஸ் கூட பாத்தீங்கன்னா அவங்களோட மெசேஜ் ஸ்ப்ரெட் பண்றதுக்கு ரொம்ப ஹை லெவல்ல யூஸ் பண்ணாங்க. ஓகே ஓகே சோ வாட் ஆர் தி ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். எதுக்காக இது தேவைப்பட்டது அப்படின்னா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கலாம். சோஷியல் டிஸ்பாரிட்டியில 19th செஞ்சுரி அண்ட் 20th செஞ்சுரி அந்த பீரியட்ல, ஓகேங்களா, லிட்ரஸி அப்படின்றது ஃபீமேல் லிட்ரஸி இன் இந்தியா அந்த டைம்ல லெஸ் தென் 1% இருந்து. ஓகே, கிட்டத்தட்ட 14 to 20 crore பீப்புள் இந்தியாவில் அந்த டைம்ல இருக்காங்க. ஓகேங்களா, கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி விமனா தான் இருக்காங்க. ஓகே, ஸோ அரௌண்ட் 6 to 7 crore பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா விமனா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அது லெஸ் தென் 1% ஆஃப் விமன் ஒன்லி நோ டு ரீட் அண்ட் ரைட். ஓகே, ஸோ ஃபீமேல் லிட்ரஸி ரேட் ரொம்ப மோசமாக இருந்தது. சைல்டு மேரேஜ் ரொம்ப ரொம்ப ப்ரிவலண்டா இருந்தது. ஏன்னா 19th செஞ்சுரியோட எண்ட்ல எடுத்த ஒரு சென்சஸ்ல தெளிவாக சொல்றாங்க என்ன, thousands of girls were married before the age of 10. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் அந்த டைம்ல டெத் ரேட்ன்றதுலாம் ஹையா இருக்கும். அதனால most of them have been becoming child widows. ஓகேங்களா, அண்ட் அவங்கள நெக்ஸ்ட் ரீமேரேஜ் கூட அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ 7 வயசு 8 வயசு 10 வயசுல கல்யாணம் பண்ணவங்க விதவையா மாறிடுறாங்க. அவங்க வாழ்க்கையில ஒரு 60 வருஷம் 70 வருஷம் வாழ்றாங்கன்னா மீதி 50-60 வருஷம் அவங்க என்னவா இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா விதவையாவே இருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப டிப்ரெசிங்கான விஷயம். நெக்ஸ்ட் காஸ்ட் டெமோகிராபிக்ஸை பார்க்கணும். என்னன்னா இந்த டிப்ரெஸ்டு கிளாஸஸ்ன்றாங்க பார்த்தீங்களா, ஷெட்யூல் காஸ்டஸ், இவங்க பார்த்தீங்கன்னா ரஃப்லி 15 to 20% ஆஃப் த ஹிந்து பாப்புலேஷனோட பார்ட்டா இருக்காங்க. பட் அவங்க ஒரு சிஸ்டமேட்டிக் எக்ஸ்க்ளூஷனை ஃபேஸ் பண்ணாங்க. பப்ளிக் வெல்ஸ்க்கு இவங்களுக்கு ஆக்சஸ் கிடையாது, ஸ்கூல்ஸ்க்கு ஆக்சஸ் கிடையாது, டெம்பிள்ஸ்க்கு ஆக்சஸ் கிடையாது. ஸோ இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டமேட்டிக் எக்ஸ்க்ளூஷன் இருந்தது. இதை அவங்க ரொம்ப வெறுத்தாங்க. ஓகேங்களா, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி what are the reasons அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமா விமனோட பொசிஷன் 19th 20th செஞ்சுரியில பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்டுக்கு ஒரு ஃபவுண்டேஷனல் பில்லர்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிஃபார்மர்ஸ் எல்லாம் மெடிவல் வியூ ஆஃப் விமன் என்னது, மெடிவல் இந்தியாவில் விமன்ஸ் வந்து ஒரு இன்ஃபீரியர் அட்ஜங்க்ஸ் டு மென்னா தான் பார்த்தாங்க. இவங்க இந்த கான்செப்டை சேலஞ்ச் பண்ணாங்க அண்ட் தே ஆக்சுவலி டார்கெட்டட் a specific set of debilitating practice. என்னது, பர்தா சிஸ்டம் வந்து அப்போஸ் பண்ணாங்க. பர்தான்றது இப்போ ஜென்ரலா எல்லாம் நினைப்பீங்க இஸ்லாம்ல இருக்க விமன்ஸ் மட்டும் தான் பர்தா வேர் பண்ணுவாங்க. பட் இன் ரியாலிட்டி இல்ல. நார்த் வெஸ்டர்ன் இந்தியா அண்ட் சென்ட்ரல் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அப்பர் காஸ்ட் ஹிந்து விமன் கூட பர்தா சிஸ்டம்ல இருக்கணும். ஓகேங்களா, அண்ட் சைல்டு மேரேஜ் ரொம்ப ப்ரிவலண்டா இருந்தது. சதி
வெஸ்ட் பெங்கால் ரீஜியன்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை லெவல்ல இருந்தது. அண்ட் பேன் ஆன் விடோ ரீமேரேஜ் அவங்க ரொம்ப ஹை லெவல்ல எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்காக நிறைய ஆக்ட்ஸும் பிரிட்டிஷோட ஹெல்ப்போட அவங்க என்ன பண்ணாங்கன்னா சோஷியல் ரிஃபார்மர்ஸ் எனாக்ட் பண்ணாங்க. Okay, so relentlessly they advocated for several administrative measures. Okay, and this fundamentally changed the legal status of Indian women. Okay, for example, abolition of Sati. Okay, regulation 17 of Bengal Code 1829 la vandhudu. Okay, Raja Rammohan Roy was the key figure. And then female infanticide, Bengal Regulation Act of 1870. Okay, அதுக்கு முன்னாடியே 1795லையும் இதை எனாக்ட் பண்ணியிருப்பாங்க. அதோட கண்டினியூஷன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 1870ல நடந்திருக்கும். நெக்ஸ்ட் விடோ ரீமேரேஜ் ஆக்ட், ஹிந்து விடோஸ் ரீமேரேஜ் ஆக்ட் ஓகே 1856ல எனாக்ட் பண்ணியிருப்பாங்க டல்ஹௌசியோட பீரியட்ல. ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோல் பிளே பண்ணியிருப்பாரு. அண்ட் தென் ஏஜ் ஆஃப் கன்சென்ட் ஆக்ட். ஓகே, ஏஜ் ஆஃப் கன்சென்ட் ஆக்ட் 11 வயசுக்கு முன்னாடி ஒரு பெண் குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 1891ல பிரிட்டிஷர்ஸ் ஒரு ஆக்ட் போட்டிருப்பாங்க. அதுக்கு பிஎம் மலபாரி ஹை லெவல்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பாரு. அண்ட் தென் சைல்டு மேரேஜ் ஆக்ட், ஓகே சாரதா ஆக்ட்னு ரொம்ப ஃபேமஸான ஆக்ட் 1929ல ஓகே ஹர்பிலா சாரதா அப்படின்றவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ்ல கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இதே மாதிரி மினிமம் ஏஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குரூஷியலான ஆக்ட் விச் ஹஸ் சேஞ்ச்டு. ரைட் நோ யார்கிட்டாச்சும் போயிட்டு 12 வயசுல ஒரு காலத்துல பொண்ணுங்களுக்கு கல்யாணம் நடக்கும்னு சொன்னா கண்டிப்பா யாரா இருந்தாலும் நம்ப முடியாது. ஒரு ஹஸ்பண்ட் இறந்தவொடனே பார்த்தீங்கன்னா ஃபீமேல் அந்த விடோவை அவங்களோட பயர்லேயே பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க, எரிஞ்சு சாகணும் அப்படின்னு சொன்னா இப்ப யாராலையும் நம்ப முடியாது. பட் இமேஜின் 100 இயர்ஸ்க்கு முன்னாடி ஹஸ்பண்ட் இறந்துட்டா விமனுக்கு வேற வழியே இல்லை, தே ஹேவ் டு கோ அண்ட் ஜம்ப். வாலண்டரிலாம் கிடையாது, பிடிச்சு தள்ளி விட்டுருவாங்க, எரிஞ்சிடுவாங்க. ஓகேங்களா, இப்படிதான் இருந்தது. அது இப்ப நம்மளால நம்ப முடியாது. பட் இன் ரியாலிட்டி இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு 100 இயர்ஸ்க்கு முன்னாடி ரியாலிட்டியா இருந்தது. ஓகேவா. ஸோ இப்படி இருந்தது எப்படி மாறுனுச்சு, வாட் ஆர் த மேஜர் பில்லர்ஸ் ஆஃப் this socio-religious reform அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எஜுகேஷன். ஓகே, எஜுகேஷன் was seen as the primary tool for emancipation. Okay, let it be women's emancipation, let it be social mobilization of lower caste people. Education was seen as the primary tool for emancipation. Okay, early efforts பார்த்தீங்கன்னா indigenous தான் இருந்தது. ஓகேங்களா. அண்ட் இதை ஆர்த்தடாக்ஸ் அப்பர் கிளாஸ் பீப்புள் ஹை லெவல்ல அப்போஸும் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பெத்தூன் ஸ்கூல் 1849ல ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்கட்டால விமனுக்காக கிரியேட் பண்ண ஸ்கூல். ஓகேங்களா. அண்ட் தென் பூலே ஸ்கூல். ஓகேங்களா, ஜோதிராவ் பூலே அண்ட் சாவித்ரிபாய் பூலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1848ல ஃபர்ஸ்ட் ஸ்கூல் ஃபார் கேர்ள்ஸ் இன் பூனே ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. அண்ட் சாவித்ரிபாய் பூலே இதுக்காக ஷி வாஸ் ரெகக்னைஸ்ட் அஸ் த ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ஸ்கூல் டீச்சர் ஆஃப் மாடர்ன் இந்தியா. ஓகே. அண்ட் விமன் மெடிக்கல் சர்வீசஸ் 1914ல தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இது பர்டிகுலரா பார்த்தீங்கன்னா நர்சஸ் அண்ட் மிட்வைஸை மெடிக்கல் ஃபீல்ட்ல ட்ரெயின் பண்றது. இதனால விமனோட ஹெல்த் கேரும் சேஞ்ச் ஆனிச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி விமன்ஸுக்கு மெடிக்கல் நாலேஜ் கிடையாது. அதனால அவங்களோட ஹெல்த்தை பத்தி அவங்க என்னன்னே புரியாத ஒரு நிலைமையில தான் இருந்தாங்க. வேற விமன்ஸை பர்டிகுலரா நர்சஸ் அண்ட் மிட்வைஃப்ஸ்க்காக ட்ரெயின் பண்றப்ப இந்த 1914ல விமன்ஸ் மெடிக்கல் சர்வீசஸ்க்காக ட்ரெயின் பண்றப்ப அது பர்டிகுலரா பார்த்தீங்கன்னா விமன்ஸோட ஹெல்த்தை இம்பாக்ட் பண்ணுச்சு. ஓகே. அண்ட் இந்தியன் விமன்ஸ் யூனிவர்சிட்டி 1916ல okay DK Karve அப்படின்ற person most influential person in women's emancipation in India. ஓகேங்களா. so he provided a dedicated higher education path for women. okay, so இதுல ரொம்ப இம்பார்ட்டண்டா சொல்லணும்னா the case of ருக்மாபாய்னு சொல்லுவாங்க. 1884ல இருந்து 1887 இந்தியாவோட தலையெழுத்தையே மாத்தி போட்ட கேஸ்ன்னு சொல்லலாம். தாதாஜி பிகாஜி வர்சஸ் ருக்மாபாய் கேஸ் அப்படின்றது இந்தியால விமன்ஸ்கான ரைட்ஸ்ல ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட். ஓகேங்களா. சோ என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ருக்மாபாய் அப்படின்றவங்க சின்ன வயசுல அவங்க அதாவது குழந்தையா இருக்கப்ப அவங்கள ஒரு பர்சனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. பட் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவங்க அடல்ட் ஆனவனே அவங்க டிசைட் பண்றாங்க இல்ல அந்த பர்சன் கூட அவங்களால வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. இதுக்காக கேஸ் போடுறாங்க. இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க நோட் பண்ணணும். கோர்ட் ருக்மாபாய ஆர்டர் பண்ணுது, யூ ஹேவ் டு கோ அண்ட் லிவ் வித் ஹிம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஷீ ஸ்டுட் ஹர் கிரவுண்ட். ஓகேங்களா. she actually stated that she would rather go to jail, okay, instead of returning to him அப்படின்னாங்க. நான் ஜெயிலுக்கு கூட போவேன், ஆனா என்னால அவங்க கூட போய் வாழ முடியாது அப்படின்னாங்க. ஓகேங்களா. ஸோ எந்த அளவுக்கு இது இம்பாக்டை கிரியேட் பண்ணுச்சுன்னா இந்த கேஸ் கியூன் விக்டோரியாவோட காதுக்கு போனுச்சு. she intervened. okay, she intervened and it has become a direct catalyst for age of consent act 1891. 1891ல விமனோட ஏஜ் ஆஃப் கன்சென்ட் ஆக்ட் மினிமம் ஏஜ் கிரியேட் பண்ணாங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கேஸ் தான் இந்த ருக்மாபாய் கேஸ். அது மட்டும் இல்லாமல்
ஏர்லி பீரியட்ல விமன்ஸ் ஆர்கனைசேஷன் ரிலேட்டடா நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் எமர்ஜ் ஆனிச்சு. ஓகே, நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் எமர்ஜ் ஆனிச்சு. ஓகேங்களா, பர்டிகுலரா பாத்தீங்கன்னா விமன் ஸ்டார்டட் லீடிங் தேர் ஓன் மூவ்மெண்ட்ஸ். ஓகேங்களா, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மேல்ஸ் தான் இதுக்கு முன்னாடி ரிஃபார்ம்ஸ் லெட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இப்போ என்ன ஆகுதுன்னா விமன்ஸ் வந்து அவங்களுக்கான ரிஃபார்ம்ஸ்ல அவங்களே டைரக்டா எங்கேஜ் ஆகுறாங்க. ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பாரத ஸ்ரீ மகாமண்டல் 1910ல சரளா தேவி சௌதாரணின்றவங்க கன்வீன் பண்ணது. ஓகேங்களா, இட் இஸ் த ஃபர்ஸ்ட் மேஜர் பேன் இண்டியன் விமன்ஸ் ஆர்கனைசேஷன். ஓகேங்களா, ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லா ரீஜனல் ஆர்கனைசேஷன்ஸ் தான் இருக்கும். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பேன் இண்டியன் ஆர்கனைசேஷன் கிரியேட் ஆகுது, பாரத் ஸ்ரீ மகா மண்டல் பை சரளா தேவி சௌதாரிணி. ஓகே, அதுக்கு அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆர்கனைசேஷன் எதுனா ஆரிய மகிழா சமாஜ். ஓகே, பண்டிட்ட ராமாபாய் சரஸ்வதி அப்படின்றவங்க ஃபவுண்ட் பண்ணது. ஓகேங்களா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி மெடிக்கல் எஜுகேஷன் ஃபார் விமன் வேணும் அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு புஷ் கொடுத்தது ஆரிய மகிழா சமாஜ் தான். ஓகேங்களா, அண்ட் பண்டிட்ட ராமாபாயால தான் நிறைய ஃபீமேல்ஸ் டாக்டராகவும் நர்ஸாகவும் மாறினாங்க. ஓகே, அண்ட் தென் ஆல் இண்டியா விமன்ஸ் கான்ஃபரன்ஸ் AWC 1927ல UPSC இது ரிலேட்டட் கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. மார்கரெட் கசின்ஸ் அப்படின்ற கசின்ஸ் வந்து இதை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. பர்டிகுலரா ஒரு இகாலிட்டேரியன் அப்ரோச் ஓகே அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப ஷார்ட் டேர்ம்ல ஃபோக்கஸ் பண்ணாம லாங் டேர்ம் லெஜிஸ்லேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் எய்ம் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அதோட ரிசல்ட் தான் டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் அண்ட் ஹிந்து மேரேஜ் ஆக்ட். ஓகே, ஸோ இத்தனை விஷயங்களும் நடந்தது. ஓகேங்களா, அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணி தான் இவங்களுக்கான ப்ராக்ரஸ் அப்படின்றது கிடைச்சது. வாட் ஆர் த சேலஞ்சஸ் அப்படின்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி 1916ல ஃபர்ஸ்ட் விமன் யூனிவர்சிட்டி ஃபவுண்ட் பண்ணாங்க. ஓகேங்களா, அந்த டைம்ல as I said இந்தியாவோட லிட்ரஸி ரேட் அப்படின்றது 1916ல எஸ்டிமேட் பண்ணப்ப வெறும் 1.1% தான் இருந்தது. ஜஸ்ட் இமேஜின், இந்தியாவில் இருக்க விமன்ஸ்ல 1916ல வெறும் 1.1% விமன் மட்டும்தான் லிட்ரேட்டாக இருந்தாங்க. அண்ட் 1929 சாரதா ஆக்ட் வரதுக்கு முன்னாடி கேர்ள்ஸை 12 இயர்ஸ்க்கு கீழேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. 7 இயர்ஸ் 8 இயர்ஸ் 9 இயர்ஸ் 10 இயர்ஸ் ஓகே அந்த மாதிரிலாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. 1929 சாரதா ஆக்ட்ல தான் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஏஜ் ஆஃப் கன்சென்ட் மேரேஜ் ஏஜ்ன்றத 14க்கு இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஓகே, இது இந்த காலத்துல இதை நினைச்சு பார்க்கவே உண்மையை சொன்னா ஆச்சரியமா கஷ்டமா இருக்கும். பட் ஜஸ்ட் இமேஜின் 14 வயசுன்றது மினிமல் ஏஜ் ஃபார் விமன் டு கெட் மேரிடா இருந்தது, விச் இஸ் ரைட் நவ் இட் இஸ் அன்பிலீவபிள். அது மட்டும் இல்லாமல் ஃபீமேலோட பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன் பை 1925ல இந்த பர்டிகுலர் மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சரோஜினி நாயுடு இந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் பர்சன்னால டெவலப் ஆகுது. ஸோ இதோட ரிசல்ட் என்ன ஆகுதுன்னா சரோஜினி நாயுடு ஹாஸ் பிகம் த செகண்ட் விமன் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸா எலெக்ட் பண்றாங்க. அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் பேக்கப் கண்டிப்பா தேவை. விமன்ஸ் பார்ட்டிசிபேஷன் இன் பாலிடிக்ஸை அக்னாலேஜ் பண்றாங்க, விச் வாஸ் அ ஹியூஜ் மைல்ஸ்டோன் ஃபார் விமன்ஸ் லீடர்ஷிப் இன் குளோபல் ஆன்டி கலோனியல் ஸ்ட்ரகிள். ஓகே, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஓகே ஓகே எப்படி இந்த ஸ்ட்ராட்டஜி எவால்வ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரிஃபார்மர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, சோஷியோ ரிலீஜியஸ் ரிஃபார்மர்ஸ்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க இந்த ரிலீஜியஸ் அண்ட் ஸ்கிரிப்சுவல் அப்பீல்ன்றத இண்டிவிஜுவல் இகாலிட்டேரியன் அப்பீலா மாத்துறாங்க. வெறும் மதம் சார்ந்து ஒரு எழுதுற புக் சார்ந்து இருக்கிற விஷயத்த இண்டிவிஜுவல் டெவலப்மெண்ட்டுக்கும் ஹோல் சொசைட்டல் டெவலப்மெண்ட்டுக்கும் ஆன மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியா மாத்துறாங்க. ஓகேங்களா, ஸோ இதை 2 ஃபேஸா பிரிக்கலாம். இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 2 ஃபேஸா பிரிக்கலாம். ஃபேஸ் 1 and 2, ஃபேஸ் 1 and 2னு பிரிக்கலாம். இதுல ஃபேஸ் 1ன்றது early 19th century. ஸோ இந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிஃபார்மிஸ்ட் ஆஸ்பெக்டுக்கும் போகாம உங்களுக்கு வந்து ரிவைவலிஸ்ட் ஆஸ்பெக்ட்லக்கும் ரிஃபார்மிஸ்ட் ஆஸ்பெக்டும் கொஞ்சம் நடுவில் இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ இந்த பீரியட்ல இருந்த ரிஃபார்மர்ஸ்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஏன்ஷியன் டெக்ஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, வேதா சாஸ்திராஸ் இதெல்லாம் இருக்குல்ல, இதை யூஸ் பண்ணி சதி விடோரி மேரேஜ் மேல இருக்க பேன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரிஜினலா ரிலீஜியன்ல சொல்லல, எந்த வேதத்திலையும் இதை பத்தி சொல்லப்படல அப்படின்றத ரொம்ப சீரியஸா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்து வச்சாங்க. நெக்ஸ்ட் ஃபேஸ் 2 லேட் 19th century அண்ட் early 20th century. இப்போ என்ன பண்றாங்கன்னா யுனிவர்சல் ஹியூமன் ரைட்ஸ், ரேஷனலிசம் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நெசசிட்டி ஆஃப் விமன்ஸ் ப்ராக்ரஸ் ஃபார் நேஷனல் அட்வான்ஸ்மெண்ட். ஏன்னா விமன் இல்லாம உங்களுக்கு நேஷனலிஸ்ட் மூவ்மெண்ட் ரன் பண்ண முடியாதுன்றத கிளியரா நிறைய பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ விமனோட ப்ராக்ரஸ் தேவை, அவங்க மாஸ் மொபிலைசேஷன் பண்றதுக்குன்ற அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதனால விமன்ஸோட பார்ட்டிசிபேஷனுக்காக நிறைய விஷயங்கள்
பண்றாங்க. ஓகேங்களா? ஓகே, இதுக்கு அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா caste based exploitation. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிரான்சிஷனை ரெப்ரசென்ட் பண்ணுது from religiously sanctioned social hierarchy to constitutional mandate of equality. ஓகே, சோ ரிலீஜியன் தான் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா caste hierarchy-யை சப்போர்ட் பண்ணுது அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியை கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க. பட் கான்ஸ்டிடியூஷன் அதாவது லா மூலமா ஈக்குவாலிட்டின்றத ஒரு நெசசிட்டியா மேண்டேட்லி யூ ஹேவ் டு ஃபாலோ ஈக்குவாலிட்டி அப்படின்ற விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. பர்டிகுலரா பாத்தீங்கன்னா இந்த சதுர் வர்ணாசிரமா சிஸ்டம், 4 வர்ணங்கள், ஓகே, பிராமண, சத்திரிய, வைசிய, சூத்ர அப்படின்ற இது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கை எப்படி இருக்கணும்ன்றத டிக்டேட் பண்ற மாதிரி இருந்தது. அவங்களோட ப்ரொஃபஷன்ல இருந்து அவங்களோட எஜுகேஷன் வரைக்கும், ஏன் ஈவன் அவங்க எங்க தண்ணி குடிக்கலாம் குடிக்க கூடாது அப்படின்றத ஒட்டுமொத்தமா ஒரு மனுஷனோட பிறப்பு மட்டும்தான், solely their birth alone actually decided which was wrong அப்படின்றத சீரியஸா இந்த சோஷியோ ரிலிஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட் ஸ்ட்ராங்கா நம்பினாங்க. ஓகே, இதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருந்தது. எதுக்காக இந்த சோஷியல் அவேக்கனிங் நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் எதுனா இம்பாக்ட் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல். அன்இன்டென்ஷனலா என்ன பண்றாங்கன்னா இந்தியன்ஸ் இவங்க வந்து ஒரு அவேக்கனிங்க்கு என்கேஜ் பண்றாங்க. பர்டிகுலரா இந்தியன்ஸா மாறுறதுக்கு பிரிட்டிஷ் ரூல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. பட் பிரிட்டிஷோட டைரக்ட் இன்டென்ஷன் இது கிடையாது. ஓகேங்களா? சோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா லார்ஜ்லி 1857 ரிவால்ட்டுக்கு அப்புறமேட்டு ஒரு ராடிக்கல் சோஷியல் ரிஃபார்ம் அப்படின்றதெல்லாம் நடக்கக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. எதுக்குங்கன்னா இந்தியால அவங்களுக்கு ஆர்த்தடாக்ஸ் குரூப்ன்றவங்க பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க. ஸோ ஆர்த்தடாக்ஸ் குரூப் வந்து பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டா ஒரு பேக்லேஷை கிரியேட் பண்ணிடக்கூடாது. அதனால பர்டிகுலர்லி பாத்தீங்கன்னா அவங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் எக்கனாமிக் ஷிஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீக் எப்படி சொல்றது கிரியேட் பண்றது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா காஸ்ட் ரிஜிடிட்டியை பிரேக் பண்ணுது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் பீரியட்ல தான் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் பத்தி பேசுறப்ப உங்களுக்கு லேண்ட்ன்றது ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டியா மாறுது. ஓகே, ஸோ இந்த எக்கனாமிக் மொபிலிட்டி கிரியேட் பண்றதுக்கு இந்த லேண்ட் அஸ் அ பிரைவேட் ப்ராப்பர்ட்டி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. எதனால லேண்ட் அஸ் அ பிரைவேட் ப்ராப்பர்ட்டி ஆக்சுவலி கிரம்பிள்டு த வில்லேஜ் அட்டார்கி. ஓகேங்களா? அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இட் broke the link between caste and hereditary occasion. லேண்ட் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலா ஹையர் கிளாஸ் பீப்புள் மட்டும்தான் ஓன் பண்ண முடியும் அப்படின்ற மென்டாலிட்டியில இருந்து லேண்ட்ன்றத ஒரு கமோடிட்டியா மாத்துறாங்க. கமோடிட்டி யார் வேணாலும் வாங்கலாம், கையில காசு இருக்கவங்க வாங்கலாம். கையில காசுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் அந்த டைம்ல கிரியேட் ஆகுது. ஓகேவா? அது ஒரு முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட் அர்பனைசேஷன். ஓகேங்களா? ட்ரெடிஷ்னலா இந்தியாவில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐவிசில இருந்து அர்பனைசேஷன் இருக்கு. ஆனா இந்த அர்பனைசேஷனால சோஷியல் மொபிலைசேஷன் நடந்ததா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி இல்ல. ஓகேங்களா? பிரிட்டிஷ் பீரியட்ல நடந்த அர்பனைசேஷன்ல சோஷியல் மொபிலைசேஷன் ஹை லெவல்ல நடந்தது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாடர்ன் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம், ரயில்வேஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நிறைய சிட்டிஸ் வந்து க்ரோ ஆகுது. ஓகேங்களா? இதனால என்ன ஆகுதுன்னா நிறைய கேஸ்ட் வேற வழியே இல்லாம க்ளோஸ் பிசிக்கல் ப்ராக்சிமிட்டியில ஓகே செட்டில் ஆகுறாங்க. வேற இதுக்கு முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா ஒரு சிட்டிக்குள்ளார அந்த இடத்துல இவங்க மட்டும் தான் வாழ்வாங்க, இந்த இடத்துல இவங்க மட்டும் தான் வாழ்வாங்க. அந்த சேரிகள்லாம் பாத்தீங்கன்னா பொல்யூட்டடான இடம் அப்படின்ற மாதிரி இந்த கான்செப்ட்லாம் பாத்தீங்கன்னா வேற வழியே இல்லாமல் ஓகேங்களா அர்பனைசேஷன்னால உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டைல்யூட் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் பிரிட்டிஷோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாலிசி, ரூல் ஆஃப் லா அப்படின்றத இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ்க்கு முன்னாடி இந்தியால கேஸ்ட் பஞ்சாயத்து ஹை லெவல்ல ப்ரிவலண்டா இருந்தது. ஓகேங்களா? சோ இது யூனிஃபார்மா இல்ல. கேஸ்ட் பஞ்சாயத்துன்றது பாத்தீங்கன்னா யூனிஃபார்மா கிடையாது. பேஸ்ட் ஆன் தேர் கேஸ்ட் அண்ட் ஹையார்கி தே வில் பி பனிஷ்ட். ஒரே ரொம்ப வயலண்டான கிரைம் ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்கன்னா அது ஹையர் கேஸ்டா இருந்தா ஜஸ்ட் ஒரு இது காசை கட்டிட்டு ஃபைன் கட்டிட்டு பண்ணுவாங்க. இதே லோவர் கேஸ்ட் பீப்புளா இருந்தா கையை வெட்டுறது, காலை வெட்டுறது, கொல்றது கூட நடக்கும். பட் இதெல்லாம் மாத்தி ஒரு யூனிஃபார்ம் ஜுடிஷியல் சிஸ்டம் பிரிட்டிஷ் கிரியேட் பண்றாங்க. அண்ட் தே இன்ட்ரடியூஸ் த ரெவல்யூஷனரி கான்செப்ட் ஆஃப் ஈக்வாலிட்டி பிஃபோர் லா. ஓகே, ஈக்வாலிட்டி பிஃபோர் லான்ற ஜுடிஷியல் சிஸ்டம் பிரிட்டிஷ் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சோஷியல் ரிஃபார்மர்ஸ் அண்ட் த இன்டெலெக்சுவல் அட்டாக். சோஷியல் ரிஃபார்மர்ஸ் அண்ட் த இன்டெலெக்சுவல் அட்டாக். ஓகேங்களா? சோ இந்த ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த லா ஆஃப் கர்மான்றத டைரக்டா அட்டாக் பண்ணாங்க. ஓகே, அண்ட் வேதாஸ்ல தான் இந்த வர்ணாசிரம தர்மாலாம் இருக்கு. ஓகேங்களா? இன்இக்வாலிட்டியை டிஃபெண்ட் பண்ற மாதிரியான கான்செப்ட்லாம் வேதாஸ் அண்ட் புராணாஸ்ல இருக்குன்னு சொன்னாங்க. இத இந்த சோஷியல் ரிஃபார்மர்ஸ் டைரக்டா அட்டாக் பண்ணாங்க. அப்படி சொல்ற வேதாவே இல்லை, அப்படி சொல்ற புராணமே கிடையாது அப்படின்னாங்க. ஓகேங்களா? சர்டன் பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா மிடில் கிரவுண்ட்ல எடுத்தாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா ஆரிய சமாஜ், ராமகிருஷ்ண மிஷன்லாம் அன்டச்சபிலிட்டியை ஃபைட் பண்ணாங்க. பட் ஆனாலுமே ஒரிஜினல் ஃபோர்ஃபோல்டு வர்ணா சிஸ்டம் சப்போர்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? அது என்னன்னா ஆனால் அதே நேரத்தில் இங்க என்ன பண்ணாங்கன்னா
irrespective of birth எல்லாருக்குமே வேதாஸை படிக்கிறதுக்கு அத்தாரிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேதாஸை எல்லாத்துக்கும் படிக்கிற மாதிரி டிரான்ஸ்லேட்டும் பண்ணாங்க. ஓகேங்களா, இவங்களாம் மிடில் கிரவுண்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எது ஆரிய சமாஜா இருக்கட்டும், ராமகிருஷ்ண மிஷனா இருக்கட்டும், இவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் கிரவுண்ட் ஃபாலோ பண்ணாங்க. வேற ரேடிக்கல் ரிஃபார்மர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. மோஸ்ட் குரூஷியல் எக்ஸாம்பிள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவோட ஜோதிபா புலே. ஓகேங்களா, ஸோ இவர் என்ன பண்றாருன்னா கேஸ்ட்டை தான் பேசிக் டூல் ஆஃப் சப்ஜுகேஷன் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றாரு. அதுக்காக சத்திய சோதக் சமாஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமாஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்றாரு. இதன் மூலமா லோவர் காஸ்ட் பீப்புளோட எஜுகேஷனை ப்ரையாரிட்டைஸ் பண்றாரு. எஜுகேஷன் வில் லீட் டு சோஷியல் மொபிலைசேஷன் அப்படின்றத ரொம்ப சாலிடா பிலீவ் பண்ணாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ல கேஸ்ட் ஆஸ்பெக்ட்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரொம்ப பயனியர்ஸா இருந்திருக்காங்க. தலித் பீப்புளோட அவேக்கனிங் அண்ட் மாஸ் மொபிலைசேஷனுக்கு ரொம்ப பெரிய டூலா இருந்திருக்காங்க. ஓகேங்களா, ஸோ லேட் 19th and 18th செஞ்சுரியில லீடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரஸ்டு கம்யூனிட்டியிலிருந்தே வந்துட்டு இண்டிபெண்டா ஆர்கனைஸ் ஆக ஆரம்பிச்சாங்க. அவங்க நிறைய ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்ணாங்க, சோசியல் மொபிலைசேஷனுக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. அவங்கள பத்தி பார்க்கலாம். ஓகேங்களா, கோபால் பாபா வலங்கார் அப்படின்றப்பாரு. ஹி இஸ் த ஃபர்ஸ்ட் தலித் பர்சன் டு லான்ச் அ நியூஸ் பேப்பர். ஓகே, விட்டல் வித்வசக் அப்படின்றது. ஓகேங்களா, இது யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்லயும் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இதுல பர்டிகுலர் பார்த்தீங்கன்னா ஹி ஆர்கியூட் தட் தலித்ஸ் வேர் த ஒரிஜினல் இன்ஹாபிட்டன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு ஆர்கியூ பண்ணாரு. நெக்ஸ்ட் கிசான் ஃபகுஜி பன்சோத். ஓகேங்களா, ஸோ ஹி இஸ் ஆக்சுவலி அ ப்ராப்பனன்ட் ஆஃப் தலித் அப்லிஃப்ட்மெண்ட் வித்தின் த ஹிந்து ஃபோல்ட். ஓகேங்களா, ஸோ இவர் என்ன பண்ணாருன்னா சொக்கமேலா கேர்ள்ஸ் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூல் கிரியேட் பண்ணி பர்டிகுலர் டிப்ரெஸ்ட் கிளாஸ் பீப்புள் அண்ட் விமன் எஜுகேஷனுக்காக ஹெல்ப் பண்ணாரு. அண்ட் தென் மோஸ்ட் ஃபேமஸ் பர்சன் ஃப்ரம் கேரளா, ஸ்ரீ நாராயண குரு. ஹி லெட் த ஸ்ட்ரகிள் இன் கேரளா அகேன்ஸ்ட் அப்பர் கேஸ்ட் டாமினன்ஸ். ஓகே, ஸோ இவரோட ஸ்லோகனான ஒன் ரிலீஜியன் ஒன் கேஸ்ட் அண்ட் ஒன் காட். ஓகே, ஒன் ரிலீஜியன் ஒன் கேஸ்ட் அண்ட் ஒன் காட்ன்றது ரொம்ப பவர்ஃபுல் மூவ்மெண்ட்டை கேரளால கிரியேட் பண்ணுச்சு. அண்ட் தென் தமிழ்நாட்டில் ஈவே ராமசாமி, ஆல்சோ நோன் அஸ் பெரியார், தந்தை பெரியார், he led the self-respect movement in South India, which has created impact in other states also. He started Justice Party, okay, நீதி கட்சி, okay, and then திராவிடர் கழகம் ஸ்டார்ட் பண்ணாரு. ஜஸ்டிஸ் பார்ட்டியில பார்ட்டியா இருந்தாரு, திராவிடர் கழகம் வந்து ஸ்டார்ட் பண்ணாரு. இட் ஹஸ் ஆக்சுவலி கிரியேட்டட் a huge impact in the Madras presidency. Okay, அது மட்டும் இல்லாமல் era of டாக்டர் பிஆர் அம்பேத்கர், ஓகே, ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஓகே, ஸோ அவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூவ்மெண்ட்டை ஒரு சோஷியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ல இருந்து ஹை ஸ்டேக் பொலிட்டிக்கல் அண்ட் லீகல் ஸ்ட்ரகிளா மாத்துறாரு. ஓகேங்களா, ஸோ டிப்ரெஸ்டு காஸ்ட் பீப்புளுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கணுன்றத ஒரு அஜிடேஷனா மாத்துறாரு. அதனால தான் இவர் மோஸ்ட் ஃபேமஸ் மோட்டோ அண்ட் கோட் என்னது? எஜுகேட், அஜிடேட் அண்ட் ஆர்கனைஸ். எஜுகேட், அஜிடேட் அண்ட் ஆர்கனைஸ். ஓகேங்களா, ஸோ இவர் ஸ்டார்ட் பண்ண பகிக்ஷித் ஹிதர்கர்னி சபா அப்படின்றது 1924ல இதை ஸ்டார்ட் பண்ணுவாரு. இதுல தான் பாத்தீங்கன்னா எஜுகேட், அஜிடேட் அண்ட் ஆர்கனைஸ் அப்படின்ற ரேலிங் கிரைய, தலித் மூவ்மெண்டோட ரேலிங் கிரையா மாத்துவாரு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் இன் டாக்டர் அம்பேத்கர் லைஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா மஹத் சத்தியாகிரகா ஆஃப் 1927 ஒரு லேண்ட்மார்க் ஈவெண்ட். ஓகேங்களா, கிட்டத்தட்ட 2500 பீப்புள வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சௌதார் டேங்க் அப்படின்ற இடத்துல, இதுல லோவர் கிளாஸ் பீப்புள் தண்ணி குடிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் அந்த இடத்துக்கு போயிட்டு கிட்டத்தட்ட 2500 பீப்புளோட போயிட்டு அங்க தண்ணி எடுத்து குடிச்சு ஒரு பேசிக் ஹியூமன் ரைட்ஸ். ஓகே, எவ்ரி ஹியூமன் ஹேஸ் பேசிக் ரைட்ஸ் டு பப்ளிக் ரிசோர்ஸ் அப்படின்றத அசர்ட் பண்ணியிருப்பார். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இது இவரோட மோஸ்ட் டேரிங் ஆக்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய டிசம்பர் 1927 அப்ப பப்ளிக்கா மனுஸ்மிருதியை எரிச்சிருப்பாரு. ஓகே, ஸோ இது ரொம்ப ரேடிக்கலான விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா he signaled a total break from the laws that sanctified inequality. ஏன்னா மனுஸ்மிருதி தான் மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிராமணா, சத்ரியா, வைஷ்யா அப்படின்னு பிரிச்சிருக்கிறதும் அதை லாஜிக்கலா சப்போர்ட்டும் ஜஸ்டிஃபை பண்றதும். அப்படிப்பட்ட மனுஸ்மிருதி அவர் என்ன பண்றாருன்னா எரிச்சிடுறாரு. ஓகே, ஸோ இதன் மூலமா டோட்டல் பிரேக் ஒன்று கொடுக்குறாரு. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் தேவை டிப்ரெஸ்ட் கிளாஸ் பீப்புளுக்கு அப்படின்றத ரொம்ப சாலிடா நம்புறவர். அதனால்தான் ரிசர்வ்டு சீட்ஸ் ஃபார் டிப்ரெஸ்ட் கிளாஸ் கேட்பாரு. இதோட ரிசல்ட் தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935ல டிப்ரெஸ்ட் கிளாஸ்க்கு ரிசர்வ் சீட்ஸ் கிரியேட் ஆகும். ஓகே, இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காந்தி, அம்பேத்கர் இதெல்லாம் கிரியேட் ஆயிருக்கும். பட் அஃபிஷியலி ஒரு ஆக்ட்ல கொண்டு வந்தது அப்பதான். ஓகேங்களா, சரி, ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கலாம். என்னன்னா இதுக்கு முன்னாடி விமன் பத்தி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தோம்ல, இப்ப டிப்ரெஸ்டு கிளாஸை பத்தி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கலாம். அவங்க டிப்ரெஸ்டு கிளாஸ் அண்ட் எஜுகேஷன். ஓகே, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி 1920ஸ்ல நேஷனல் ஆவரேஜே கம்மியா தான் இருந்தது. பட் லிட்ரஸி அமாங் த அன்டச்சபிள்ஸ் அப்படின்றது லெஸ் தென் 1% தான் இருந்தது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி மெனி ப்ராவின்சஸ்ல அவங்களோட என்ட்ரியே ஸ்கூல்ல
பேன் பண்ணி வச்சிருந்தாங்க. அண்ட் 1936ல டெம்பிள் என்ட்ரி மூவ்மெண்ட் நடந்தது திருவாங்கூர்ல. ஓகேங்களா, அப்ராக்சிமேட்லி இந்தியால 1600 டெம்பிள்ஸ் ஹிந்துஸ்க்கு ஓபன் பண்ணி விட்டாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் a major victory for movement which was led by Gandhi as well as local reformers. Okay, on 1935 act it actually provided approximately 151 seats for the depressed class people in provincial legislatures. Okay, அதுக்கு முன்னாடி depressed class people ஆல இது பண்ண முடியல, பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன் ஹை லெவல்ல பண்ண முடியல. பட் திஸ் ஆக்ட் ஆக்சுவலி ப்ரொவைடட் ஃபார் ரிசர்வ்டு சீட்ஸ், நாட் ஜஸ்ட் 1 or 2, 151 seats. Okay, and it actually marked their first significant entry into the formal political power at that time. Okay, so இதுக்கு கான்ஸ்டிடியூஷனல் லெவல்ல எப்படி இம்பாக்ட் ஆனுச்சு? ஓகே, போஸ்ட் இண்டிபெண்டன்ட் இந்தியாவில் போஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இம்பாக்ட் பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோசியோ-ரிலிஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட் தான் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஃப்ரீ இந்தியாவில் நிறைய ஆர்டிகல்ஸ் கிரியேட் ஆகிறதுக்கான பிரைமரி ரீசனாக இருந்தது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் ஆர்டிகல் 17 which abolishes untouchability in any form. Even right now the most stronger, ஏன்னா அன்டச்சபிலிட்டியை டிஃபைன் பண்ணாதானே ஏதாச்சும் லூப் ஹோல் இருக்க முடியும். ஸோ எல்லா ஃபார்ம் ஆஃப் அன்டச்சபிலிட்டியும் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 17 உங்களுக்கு அபாலிஷ் பண்ணுது. நெக்ஸ்ட், இட் forbids discrimination. Article 15-16, okay, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா public places like wells, tanks and shops. Okay, and most importantly the Constitution of India also mandates social justice as a directive principle of state policy to secure a social order based on equity. Okay, this is very very crucial. Okay, so இப்ப இண்டிவிஜுவலா நாம நிறைய இம்பார்ட்டன்டான ஃபிகர்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா, who are actually foundation for the modern India. Okay, Raja Rammohan Roy and Brahmo Samaj. Okay, Raja Rammohan Roy is the foundational figure, okay, for socio-religious reform movement. He is often called as the father of Indian Renaissance, and most importantly he was the first Indian to realize that India's political liberalization was impossible without a thorough internal cleaning of its social and religious house. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சோஷியல் அண்ட் ரிலீஜியஸ் ஆஸ்பெக்ட்ல உங்களுக்கு ரிஃபார்ம் கொண்டு வராம பொலிட்டிக்கல் லிபரேஷன் அப்படின்றது பாசிபிளே கிடையாது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாரு. ஓகேவா, ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இன்னொரு விஷயத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா அவர் மாடர்ன் இந்தியாவோட ஃபாதர் ஆஃப் இந்தியன் ரெனைசன்ஸ். பட் ஒரு விஷயத்தை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, அவரு இந்தியாவோட கல்ச்சரை வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கல. he didn't want to replace Indian culture with western culture, but he rather wanted to use western rationalism. Okay, western rationalism to rediscover the pure monotheism of Upanishads. ஏன்னா உபனிஷத்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பரபிரம்மம் அப்படின்ற ஒரு சிங்கிள் காடை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. மாடர்ன் டேல தான் உங்களுக்கு குப்தன் பீரியட் கம்மிட்டு தான் பார்த்தீங்கன்னா டிவிஷன் ஆஃப் காட்ஸ்ல இருந்தது, பாலிதீசம் கிரியேட் ஆனிச்சு, டிஃப்ரெண்ட் ரிச்சுவல்ஸ் கிரியேட் ஆனிச்சு. ஓகேங்களா, ஸோ புத்திசம் அண்ட் ஜெயினிசம் எதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு போனுச்சோ அதெல்லாம் திருப்பி கிரியேட் ஆகுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. இதை தான் பார்த்தீங்கன்னா அவர் அப்போஸ் பண்றாரு. ஓகே, ஸோ இதுக்கான ஐடியாலஜிக்கல் ஃபவுண்டேஷன் ஓகேங்களா எப்படி கிரியேட் பண்றாரு, மோனோதீசம் அண்ட் ரீசனுக்கு கிரியேட் பண்றாரு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த வழியிலன்னு பார்த்தீங்கன்னா ராஜா ராம்மோகன் ராய் வாஸ் அ யூனிவர்சாலிஸ்ட். ஓகே, வாஸ் அ யூனிவர்சலிஸ்ட். ஓகே, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் நாலேஜ் நிறைய விஷயங்கள் இருந்தது அவருக்கு. ஓகே, ஹி மாஸ்டர்ட் ஓவர் டசன் லாங்குவேஜஸ், சான்ஸ்கிரிட், பெர்ஷியன், அரபிக், ஹிப்ரூ. ஓகே, ஜீசஸ் கிரைஸ்ட் பேசப்பட்டதா சொல்ற அராமிக், அந்த இடத்துல இருக்கிற ஹிப்ரூ, இந்த மாதிரி நிறைய ரிலீஜியன்ஸை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸை பார்த்தீங்கன்னா அவர் டைரக்டா படிக்கிறாரு. எதுக்காகனா அந்தந்த ரிலீஜியனை அதோட ஒரிஜினல் ஃபார்ம்ல அதோட ஒரிஜினல் ஸ்கிரிப்சர்ஸை படிக்கணுன்றதுக்காக என்ன பண்றாருன்னா இத்தனை லாங்குவேஜஸ் உங்களுக்கு ராஜா ராம்மோகன் ராய் படிக்கிறாரு. நெக்ஸ்ட், கிஃப்ட் டு மோனோதீஸ்ட் அப்படின்ற ஃபர்ஸ்ட் மேஜர் புக்கை 1809ல எழுதுறாரு. ஓகேவா, 1809ல கிஃப்ட் டு மோனோதீஸ்ட் அப்படின்ற புக் எழுதுறாரு. இது அவரோட ஃபர்ஸ்ட் மேஜர் ஒர்க். இதுல தான் அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ரிலீஜியனும் ஒரிஜினலா ஒரே காடை தான் வர்ஷிப் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் லேட்டரா ப்ரீஸ்லி கிளாஸாலையும் ரிச்சுவல்ஸ்னாலையும் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோனோதீசம்ன்றது பாலிதீசமா மாறுது அப்படின்றாரு. ஓகேங்களா, ஸோ வேதாந்தா ஐடியாலஜியை ஹை லெவல்ல ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினைக்கிறாரு, ரீசனிங் தேவைன்னு நினைக்கிறாரு. அதுக்காக தான் 1814ல ஓகே இவர் ஆத்மிய சபா ஆர் சொசைட்டி ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றத செட்டப் பண்றாரு. எதுக்காக செட்டப் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஐடியா ஆஃப் வேதாந்தா அப்படின்றது
இட் வாஸ் பேஸ்ட் ஆன் ரீசன் அப்படின்றத ப்ராபகேட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஒரு விஷயத்த டிக்ளேர் பண்றாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஃப் ஸ்கிரிப்சர்ஸ், ஓகே, வேதாஸ் இந்த மாதிரியான ஸ்கிரிப்சர்ஸ்லாம் கான்ட்ரடிக்ட்ஸ் ரீசன், ஈவன் அ டிபார்ச்சர் ஃப்ரம் ஸ்கிரிப்சர் இஸ் ஜஸ்டிஃபைடு. வேதங்களாவே இருக்கட்டும், ஆனால் ரீசன் பண்ணி பார்த்தா அது தப்புன்னு தெரிஞ்சதுன்னா அந்த வேதங்களை மறுக்கிறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்றாரு. ஓகே, ரொம்ப நாளா என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ரிலீஜியன்ல இருக்கிற பேக்வர்டு தாட்டை அப்போஸ் பண்ணி பேசிட்டு இருக்காரு. ஓகே, ஸோ பிரிட்டிஷர்ஸ் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவை கொஞ்சம் டவுனா பார்க்குற மென்டாலிட்டி தான். ஸோ அதனால பிரிட்டிஷ்ல இருக்க பர்டிகுலர் கிறிஸ்டின் மிஷனரிஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவர் இந்தியன் ரிலீஜியன்ஸ் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணி பேசுறாரு, ஸோ இவர் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாருன்னு நினைக்கிறாங்க. பட் ஆஸ் ஐ செட், இவர் நிறைய லாங்குவேஜஸை கத்துக்கிறாரு, நிறைய ஸ்கிரிப்சர்ஸை டைரக்டா அதோட லாங்குவேஜ்ல படிக்கிறாரு. ஸோ அதே மாதிரி கிறிஸ்டியானிட்டியை பத்தியும் படிக்கிறாரு, பைபிள்ல நியூ டெஸ்டமென்ட் அண்ட் ஓல்ட் டெஸ்டமென்ட் எல்லாத்தையும் படிக்கிறாரு. அதை படிச்சுட்டு அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, பெர்செப்ட்ஸ் ஆஃப் ஜீசஸ் அப்படின்ற புக் எழுதுறாரு 1820. ஸோ இந்த புக்கில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் ஒரு விஷயத்தை செப்பரேட் பண்ணுறார். மாரல் மெசேஜ் ஆஃப் கிரைஸ்ட்டை மிராக்கிள்ஸ் ஆஸ்பெக்ட்ல இருந்து பிரிக்கிறாரு. அதாவது ஜீசஸ் கிரைஸ்ட்ன்றவரை ஒரு பிலாசபராக பார்க்குறாரு. அவர் இது பண்ணார், அது பண்ணார், மேஜிக் பண்ணார் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் இது பண்ணிட்டு அவர் சொல்ல வந்த கருத்துக்களை மட்டும் பிரிக்கிறாரு. ஸோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டியன் எத்திக்ஸை ரிஃபார்ம்டு ஹிந்துவிசம்ல இன்கார்பரேட் பண்றதுக்காக. ஓகேங்களா? பட் என்ன ஆகுது, எந்த மிஷினரிஸ் இத்தனை நாளா அவரை சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்களே இவர் மேல ரொம்ப கோபப்படுறாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இவர் ஹிந்துவிசம் மட்டும்தான் அட்டாக் பண்ணிட்டு இருப்பாருன்னு நினைச்சாங்க. பட் இன் ரியாலிட்டி இவர் கிறிஸ்டியானிட்டியும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இதோட ஆர்கனைசேஷனல் ஆஸ்பெக்ட்ல அவர் போனது பார்த்தீங்கன்னா பிரம்ம சமாஜ் 1828ல ஒரிஜினலா பிரம்ம சபா அப்படின்னு தான் ஆரம்பிச்சார். ஓகே, பிரம்ம சபா அப்படின்னு தான் ஆரம்பிச்சாரு. ஓகே, இது பார்த்தீங்கன்னா அவரோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் டு இன்ஸ்டிடியூஷனலைஸ் ரெனசன்ஸ் ஆஃப் இந்தியா. ஓகே, ஸோ இந்த பிரம்ம சபா ஆர் பிரம்ம சமாஜோட கோர் பிரின்சிபல்ஸ்லாம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வர்ஷிப் ஆஃப் த ஃபார்ம்லெஸ். கடவுளுக்கு இமேஜஸே இருக்கக்கூடாது, ஐடல் வர்ஷிப் கூடாது, ஸ்டாச்சூஸ் இருக்கக்கூடாது, கார்விங்ஸ் இருக்கக்கூடாது. இது எதுவுமே சமாஜோட பில்டிங்ஸ்ல இருக்கவே கூடாது. ஐடல்ட்ரி, அதாவது உருவ வழிபாட்டுக்கு எதிரானவங்க இவங்க. நெக்ஸ்ட் ஆன்டி அவதார் மென்டாலிட்டி. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் நிறைய அவதாரங்கள் எடுத்தாரு, டிவைன் இன்கார்னேஷன்ஸ் இருந்தது அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் இவர் அப்போஸ் பண்ணாரு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஹியூமன் ரீசனிங்கை சப்போர்ட் பண்ணாரு. பிரம்ம சமாஜ் ஒரு விஷயத்துல தெளிவா இருந்தது. இட் டினைட் தட் எனி ஸ்கிரிப்சர் ஹெல்ட் அல்டிமேட் அத்தாரிட்டி ஓவர் ஹியூமன் கன்சைன்ஸ். மனித எண்ணங்கள், ஓகே, மனித எண்ணங்கள் தான் பிரைமரி. ஓகே, நீங்க ரேஷனலைஸ் பண்றது தான் பிரைமரி. வேதம் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகுது. நீங்க நினைக்கிறதுக்கும் உங்களோட ஈக்குவாலிட்டிக்கு அகேன்ஸ்டா எந்த வேதஸ் இருந்தாலும், எந்த ஸ்கிரிப்சர்ஸ் இருந்தாலும் அந்த ஸ்கிரிப்சர்ஸை நீங்க நம்பாதீங்கன்னாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவரோட ரேடிக்கல் ஐடியாஸே ராதாகாந்த் தேப் அப்படின்றவர், ஓகேங்க, மோஸ்ட் ஃபேமஸா ராதாகாந்த் தேப் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இவரை அப்போஸ் பண்றதுக்காகவே அவர் என்ன பண்றாருன்னா, தர்ம சபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்றாரு. இதுதான் பாத்தீங்கன்னா இந்தியன் சோசியோ-ரிலிஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் ஆர்கனைஸ்ட் கன்சர்வேட்டிவ் வர்சஸ் லிபரல் டிபேட் அப்படின்றத மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரியில ஸ்டார்ட் ஆகுது. பட் ராஜா ராம்மோகன் ராய் irrespectively, okay, without any doubt, he is the crusader of major social reforms of India. Okay, ராஜா ராம்மோகன் ராயோட ஓகே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிஞ்சுக்கணும். இவருக்கு ராஜான்ற டைட்டில் அக்பர் டூன்ற முகல் கிங் தான் தராரு. எதுக்குன்னா, லேட்டர் முகல்ஸ் இவங்கெல்லாம் அவருக்கு வந்துகிட்டு இருந்த பென்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ அதுக்காக இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ 1857 ரிவால்ட், அதனால மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அக்பர் டூன்ற முகல் கிங் என்ன பண்றாருன்னா, ராஜா ராம்மோகன் ராய், ஆக்சுவலா அந்த டைம்ல அவர் வெறும் ராம்மோகன் ராய் தான், அவரை பிரிட்டனுக்கு கிங்கா பாக்குறதுக்கு அனுப்புறாரு. எதுக்காகனா, அவரோட டைட்டில கண்டினியூ பண்ணி பென்ஷனை கொடுக்கணும். அதுக்காக இங்க இருக்க அக்பர் டூவோட முகல் கிங்கோட ரெப்ரசன்டேட்டிவா அங்க போறாரு. போறவருக்கு ஒரு டைட்டில் கொடுக்கணுன்றதுக்காக தான் ராஜா ராம் மோகன் ராய்ன்ற டைட்டில கொடுத்து அனுப்புறாரு. ஆனா போறவர் லண்டன்ல பிரிஸ்டால்ன்ற இடத்துல இறந்துடுறாரு. இது வரைக்கும் அவரோட உடல் அங்கதான் அடக்கம் பண்ண இடத்துல தான் அங்கேயே தான் இருக்கு. இட்ஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் திங். ஓகே, அண்ட் ராஜா ராம்மோகன் ராயோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் tangible legacy அப்படின்னு எதை சொல்லலாம்னா, his relentless fight against the murder of women. என்னது? சதி தான். ஓகே, ராஜா ராம்மோகன் ராயோட ஆன்டி சதி ஸ்ட்ரகிள் இஸ் வெரி வெரி குரூஷியல். ஏன்னா 1818ல இருந்து 1829 வரைக்கும் பாத்தீங்கன்னா இவர் ரொம்ப ஹை லெவல்ல இந்த பிராக்டிஸை அப்போஸ் பண்ணியிருப்பார். இவர் ஜஸ்ட் பிரிட்டிஷ் கிட்ட அப்பீல் மட்டும் பண்ணல. ஓகேங்களா, இவர் ஹிந்து சாஸ்திராஸ், வேதாஸ், ஓகேங்களா, இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அதை வச்சு ப்ரூவ் பண்ணாரு. சதின்றது ஒரிஜினலா எந்த வேதாஸ்லயும்
மென்ஷன் பண்ணல, ஏன் இதை ஃபாலோ பண்றீங்க அப்படின்னாரு. அது மட்டும் இல்லாமல் விஜிலன்ஸ் குரூப் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணாரு. எங்கன்னு பாத்தீங்கன்னா கல்கட்டா ரீஜன்ல தானே இவர் வாழ்றாரு. அங்க இருக்க காசி காட்ஸ்னுவாங்க, அதாவது கங்கை நதிக்கரை இருக்கும். ஓகேங்களா? சோ அந்த நதிக்கரையில தான் பாத்தீங்கன்னா பிணங்கள் எரிப்பாங்க. எரிக்கிறவங்களுக்கு கூட தான் சேர்த்து பொண்ணுங்களையும் இறந்தவர்களோட மனைவிகளையும் தள்ளி விடுவாங்க. சோ இந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா விஜிலன்ஸ் குரூப்பை கிரியேட் பண்ணி ஃபோர்ஸ் டிமோலேஷன், அதாவது பெண்களை தள்ளி விட்டு கொல்றத தடுக்கிறாரு. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இவரோட இந்த கண்டினியூஸ் எஃபர்ட்ஸ் தான் பாத்தீங்கன்னா 1829ல ரெகுலேஷன் 17 அப்படின்னு சொல்லிட்டு லார்ட் வில்லியம் பென்டிக் சதிய கிரிமினல் அஃபென்ஸா பெங்கால் ரீஜன்ல அனௌன்ஸ் பண்றதுக்கு பிரைமரி ரீசனா இருக்கு. ஓகே, அண்ட் இவர் இது மட்டும் இல்லாமல் மற்றவங்க எல்லாம் ஒரு செஞ்சுரிக்கு அப்மேட் தான் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா இவர் 1820s 1810ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்றாருன்னா வே அஹெட் ஆஃப் ஹிஸ் டைம் இன்ஹெரிட்டன்ஸ் ரைட்ஸ் ஃபார் விமன் வேணுன்றாரு, பாலிகமியை அட்டாக் பண்றாரு. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி விமனோட லிபரேஷனுக்கு ஆர் இந்தியாவோட லிபரேஷனுக்கு எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்றதுனால ஹிந்து காலேஜ் 1817ல பார்த்தீங்கன்னா கல்கட்டாவில் ஹிந்து காலேஜ்னு ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இவரே தனியாக வேதாந்தா காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு 1825ல ஓகேங்களா ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. இது இந்தியன் லேர்னிங்கையும் வெஸ்டர்ன் பிசிக்கல் சயின்சஸையும் கம்பைன் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி தந்திருக்கும். ஓகே, ஸோ இவர் இது மட்டும் இல்லாமல் பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்லையும் ஹி வாஸ் த ஃபர்ஸ்ட் மாடர்ன் பொலிட்டீஷியன் அப்படின்னே சொல்லலாம். ஓகே, பொலிட்டிக்கல் பயனியர் ஆஃப் இந்தியான்னு சொல்லலாம். ஏன்னா ராயோட ஐடியா தான் நேஷனலிசம் ஆஸ்பெக்ட்ல போயிருக்கும். ஓகேங்களா, இவரோட நேஷனலிஸ்ட் ஆஸ்பெக்ட்ன்றது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் எக்கனாமிக் டிமாண்ட் மூலமா வந்திருக்கும். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஓகே ஃப்ரீடம் ஆஃப் பிரஸ்ஸை பத்தி பேசியிருப்பாரு. ஓகே, மற்றவங்களாம் ஃப்ரீடம் ஆஃப் பிரஸ்ஸை பத்தி நினைக்காத காலத்திலே இவர் ஃப்ரீடம் ஆஃப் பிரஸ்ஸை பத்தி பேசியிருப்பாரு. இ வாஸ் த பயனியர் ஆஃப் இந்தியன் ஜேர்னலிசம். ஓகே, எதுக்காக பர்டிகுலரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே local languages, okay, local languages யூஸ் பண்ணி ஓகே யூசிங் ஜேர்னல்ஸ் இன் பெங்காலி, ஹிந்தி அண்ட் பெர்ஷியன் இதை யூஸ் பண்ணி பப்ளிக் ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணியிருப்பாரு, எஜுகேட் பண்ணியிருப்பாரு. ஓகே, அந்த எக்கனாமிக் ஜஸ்டிஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பெங்கால் ரீஜியனில் கிரியேட் ஆன பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் இந்த மாதிரியான லேண்ட் ரெவன்யூ ஆக்ட்னால பெசன்ஸ் ரொம்ப ஹை லெவலில் பாதிக்கப்படுறாங்கன்னு தெரிஞ்சு ஓகேங்களா ஒரு ஃபிக்ஸேஷன் ஆஃப் மேக்ஸிமம் ரென்ட்ஸ் வேணும்னு கேட்பாரு. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஓகேங்களா டாக்ஸ் ஃப்ரீ ரேண்ட்ஸ் மேலே இருக்கிற டாக்ஸஸை அபாலிஷ் பண்ண சொல்லி பிரிட்டிஷை கம்பல் பண்ணுவார். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஹி வாஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் டு டிமாண்ட் தட் இந்தியன்ஸ் வி அப்பாயிண்டட் டு சுப்பீரியர் கவர்மெண்ட் சர்வீசஸ். ஓகே, ஏன்னா பிரிட்டிஷ் இவரை சப்போர்ட் பண்ணுவாங்க. எதுக்காகனா இவர் ஹிந்துவிசம் அப்போஸ் பண்றாருன்னு நினைப்பாங்க. பட் இன் ரியாலிட்டி இவர் ஈக்குவாலிட்டியை தான் சப்போர்ட் பண்றாரு. கொஞ்சம் நாள்ல பிரிட்டிஷ்கே இவர் என்ன சொல்லுவார்னா லேர்ன் பண்ண இந்தியன்ஸை நீங்க கவர்மெண்ட் சர்வீஸ்ல ஏன் அப்பாயிண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்பாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த டைம்ல ஜுடிஷியரின்றது எக்ஸிக்யூட்டிவோட கம்பைனா இருக்கும். அதாவது கலெக்டருக்கு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு உங்களுக்கு ஒருத்தர் பர்னிஷ் பண்ற பவரும் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு பவரையும் பிரிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஜுடிஷியரி மஸ்ட் பி செப்பரேட்டட் ஃப்ரம் த எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா சொல்றாரு. ஒரு சம்மரி பார்க்கலாம். ஓகே, ரிலீஜியஸ் ஆஸ்பெக்ட்ல பாத்தீங்கன்னா monotheism, he founded Brahmo Samaj, opposed idolatry. Social reforms aspectல he wanted abolition of Sati abolition act of 1829க்கு பிரைமரி கீயா இருந்திருக்காரு. விமன்ஸ் ரைட் டு ப்ராப்பர்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணாரு. எஜுகேஷனல் ஆஸ்பெக்ட்ல பாத்தீங்கன்னா he co-founded Hindu college and then வேதாந்தா காலேஜை வந்து ஃபவுண்ட் பண்ணாரு. he promoted western science and Indian philosophy. and political aspectல freedom of press and jury trials for Indians வேணும் அப்படின்னாரு. and philosophical aspectல he proposed rationalism. ஓகேங்களா, பர்டிகுலரா பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் பிலாசபியில பெஸ்ட், ஈஸ்டர்ன் பிலாசபியில பெஸ்ட், இதை ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி பிரம்ம சமாஜ் அவர் ரன் பண்ணிருப்பாரு. ஓகே, சோ திஸ் இஸ் வெரி 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 குரூஷியல். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது ராஜாராம் மோகன் ராயோட டெத்துக்கு அப்புறமேட்டு அவர் ஸ்டார்ட் பண்ண பிரம்ம சமாஜுக்கு என்ன ஆகுது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் அவர் லண்டன் போகிறாரு, பிரிஸ்டால்ன்ற இடத்துல இறந்துடுறாரு. ஓகேங்களா, ஸோ அவருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மகரிஷி தேபேந்திரநாத் தாகூர். இவருக்கும் உங்களுக்கு ரவீந்திரநாத் தாகூருக்கும் என்ன சம்பந்தம்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ மகரிஷி தேபேந்திரநாத் தாகூர்ன்றவர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சமாஜ்ல 1842லே ஜாயின் ஆகுறாரு. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் அவர் அதுக்கு முன்னாடி இங்க ஜாயின் பண்றதுக்கு முன்னாடியே தத்துவ போதினி சபா அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாரு. அதுக்காக தத்துவ போதினி பத்திரிகா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேங்களா, ஸோ இந்த தத்துவ போதினி சபாவை அவர் 1839லேயே ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஆனால் இவர் உங்களுக்கு சமாஜ்ல 1842ல தான் ஜாயின் பண்றாரு. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ராஜாராம் மோகன் ராய் ஸ்டார்ட் பண்ண இந்த பிரம்ம சமாஜுக்கு ஒரு ஃபார்மல் ஸ்ட்ரக்சரை, ஒரு டெஃபினைட் ஃபார்மை பார்த்தீங்கன்னா மகரிஷி தேபேந்திரநாத் தாகூர் தான் தராரு. ஓகேங்களா, ஸோ தத்துவபோதினி பத்திரிகை வச்சு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்தியாவோட பாஸ்ட ஒரு ரேஷனல் அவுட்லுக்ல பாக்குறாரு. ஓகேங்களா,
அண்ட் தென் இவர் ஒரு டூயல் ஃப்ரண்ட் வார் வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்றாரு. இன்டர்னலா பார்த்தீங்கன்னா அவர் ரிஃபார்மர் ஆஃப் ஹிந்துயிசமா இருந்தாரு. எக்ஸ்டர்னலி பார்த்தீங்கன்னா ஹி வாஸ் அ ப்ரொடெக்டரா இருந்தார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் கிறிஸ்டின் மிஷனரிஸ் பர்டிகுலரா அந்த டைம்ல ஹிந்துயிசமா அப்போஸ் பண்ணி பேசின எல்லா விஷயத்துக்கும் இவர் ஸ்ட்ராங்கா இவர் அதை அப்போஸ் பண்ணாரு. பர்டிகுலரா பார்த்தீங்கன்னா கன்வர்ஷன் அட்டம்ஸை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் தென் இவரோட பீரியட்ல சமாஜ் எதை ஃபோக்கஸ் பண்ணுச்சு, பிரம்ம சமாஜ் எதை ஃபோக்கஸ் பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ஆக்சுவலி டீப்லி ரூட்டட் இன் உபனிஷத்ஸ். பட் அதே நேரத்தில் விடோரி மேரேஜ், ஓகேங்களா, அண்ட் அபாலிஷன் ஆஃப் பாலிகமி, இந்த விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா சாலிடா சப்போர்ட் பண்ணாங்க. ஓகேங்களா, அதுக்கு அடுத்து வந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் யாருன்னா கேஷப் சந்திர சென், கேசி சென்னு சொல்லுவாங்க. இவர் அப்படியே இவருக்கு ஆப்போசிட், தேவேந்திரநாத் தாகூருக்கு ஆப்போசிட் ராடிக்கல் எக்ஸ்பான்ஷனிஸ்ட். ஓகேங்களா, 1858 தான் இவர் ஜாயின் பண்ணியிருப்பாரு. இவர் ஜாயின் பண்றப்ப ஒரு வைப்ரண்ட் எனர்ஜியை பிரம்ம சமாஜுக்கு கொண்டு வந்திருப்பாரு. அது பர்டிகுலரா பாத்தீங்கன்னா பிரம்ம சமாஜ பெங்கால் ரீஜனை தாண்டி நிறைய பார்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ஸ்ப்ரெட் பண்றதுக்கு கேஷப் சந்திர சென் ஹை லெவல்ல ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா, ஸோ இது மட்டும் இல்லாமல் எப்படி இதை எப்படி டெவலப் பண்றாருன்னா யுனைடெட் ப்ராவின்ஸ், வெஸ்டர்ன் இந்தியா அந்த டைம், அந்த சென்ட்ரல் இந்தியா, வெஸ்டர்ன் இந்தியாவோட பஞ்சாப், பாம்பே, மெட்ராஸ், இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா பிரம்ம சமாஜ்க்கான பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்றாரு. அண்ட் தென் காஸ்மோபாலிட்டனிசம், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா அதர் ரிலீஜியன்ஸ், ஆல் ரிலீஜியன்ஸ், கிறிஸ்டியானிட்டி, இஸ்லாம், இந்த மாதிரியான எல்லா ரிலீஜியன்ஸ்ல இருந்தும் டீச்சிங்ஸை எடுக்கிறாரு. அதை சமாஜ் மீட்டிங்ஸ்ல கம்பைன் பண்றாரு. அண்ட் ஹி வாஸ் அ ஃபியர்ஸ் அப்போனன்ட் ஆஃப் காஸ்ட் சிஸ்டம் அண்ட் சப்போர்ட்டர் ஆஃப் இன்டர் காஸ்ட் மேரேஜஸ். இதை தேவேந்திரநாத் தாகூர் அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணல. ஓகேங்களா, இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்பிளிட் வந்து பிரம்ம சமாஜ்குள்ள நடக்குது. ஓகேங்களா, என்ன தாகூர் வந்து தேவேந்திரநாத் தாகூர் வந்து சென்னோட ஐடியாஸை ரொம்ப ரேடிக்கலா பார்க்குறாரு. ஸோ சென்னை டிஸ்மிஸ் பண்றாரு. இதனால பிரம்ம சமாஜ் ரெண்டா பிரியுது. ஆதி பிரம்ம சமாஜ் அப்படின்னு ஒன்று, இது தேவேந்திரநாத் தாகூர்னால கண்டினியூ பண்ணப்படுது. இட் ஸ்டேட் க்ளோசர் டு த ஹிந்து ரூட்ஸ். வேறஸ் பிரம்ம சமாஜ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போறாருல கேஷப் சந்திர சென், அவரு ஸ்டார்ட் பண்றது ஒரு குளோபல் ஆஸ்பெக்ட்லையும் ஒரு ரேடிக்கல் ஆஸ்பெக்ட்லையும் இருக்கு. ஓகேங்களா, ஸோ இதுக்கு அடுத்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்பிளிட் கிடைக்குது. ஓகே, ஸோ இந்த ரேடிக்கலான கேஷப் சந்திர சென்னே என்ன பண்றாருன்னா அவரோட ஓன் டவுன்ஃபாலுக்கு ஒரு ரீசனா இருக்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே, அவரோட பர்சனல் கான்ட்ரடிக்ஷன்னால இவர் பிரம்ம சமாஜ் மூலமா சைல்டு மேரேஜுக்கு அகெயின்ஸ்டா தான் பிரம்ம சமாஜ் இருக்கு. பட் அவரோட 13 வயசு பொண்ணை மகாராஜா ஆஃப் கூச், ஓகே, மைனர் மகாராஜா, அவருக்கும் பார்த்தீங்கன்னா கம்மி வயசு தான், அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. முக்கியமா ஆர்த்தடாக்ஸ் ஹிந்து ரிச்சுவல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி கொடுக்குறாரு. ஸோ இதனால இவரோட ஃபாலோவர்ஸை இவர் அப்போஸ் பண்றாங்க. நீங்க சைல்டு மேரேஜ்க்கு அகெயின்ஸ்டா பிரம்ம சமாஜை ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனால் நீங்களே உங்களோட 13 வயசு குழந்தைய இன்னொரு குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களே, இது சரியா அப்படின்னு கேட்டு அப்போஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இவரோட ப்ராக்ரஸிவ் ஃபாலோவர்ஸ்லாம் ஆல்ரெடி இவரோட அத்தாரிட்டேரியனிசம்னால ரொம்ப அனாய்டா இருப்பாங்க. அதனால என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இவரை சில ஃபாலோவர்ஸ் வந்து இன்கார்னேஷனா ட்ரீட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது கடவுளோட மறு அவதாரம் அப்படின்ற மாதிரிலாம் ட்ரீட் பண்ணி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவரை விட்டு போறாங்க. ஓகேங்களா, இதனால ஃபர்ஸ்ட் இந்த செகண்ட் டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சாதாரண பிரம்ம சமாஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி சிஸ்டம் கிரியேட் ஆகுது. இதை கிரியேட் பண்றவங்க ஆனந்த் மோகன் போஸ் அண்ட் சிப் சந்திர ஜெப், ஓகே, சிப் சந்திர டெப் அப்படின்ற 2 பேர் சேர்ந்து கிரியேட் பண்றாங்க. இவங்க ராஜாராம் மோகன் ராயோட ஒரிஜினல் டெமோக்ராட்டிக் பிரின்சிபலான ஒன் காட், நோ இன்ஃபாலியபிள் மேன் ஆஃப் ஸ்கிரிப்சர் அண்ட் டிக்டேஷன் ஆஃப் த ரீசன் அப்படின்ற ஆஸ்பெக்டுக்கு மூவ் ஆகுறாங்க. ஓகேங்களா, ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பிரம்ம சமாஜோட சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இட் வாஸ் த இன்டெலெக்சுவல் நர்சரி ஆஃப் மாடர்ன் இந்தியா அப்படின்னு சொன்னா கரெக்ட் தான். ஓகே, பட் ஸ்பெசிபிக் பவுண்டரிஸ்லாம் இருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட சக்சஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஏன்ஷியன் ப்ரிஜுடைஸ் ஆன சி வாயேஜஸ், அதாவது கோயிங் அப்ராட் எல்லாத்தையும் பிரேக் பண்ணுச்சு. ஏன்னா 1857 ரிவால்ட்லையும் அதுக்கு முன்னாடியும் சொல்லியிருப்பேன், சி வாயேஜ் பண்ணா உங்களுக்கு கேஸ்ட்ல இருந்து தள்ளி வச்சிருவாங்கட்டு. பட் இதெல்லாம் அப்போஸ் பண்ணி சி வாயேஜஸ் என்கேஜ் பண்ணாங்க. ராஜாராம் மோகன் ராய் அப்படிதான் போனாரு. அந்த ஒரு ரெஸ்பெக்டபிளான ஸ்பேஸை விமனுக்கு கிரியேட் பண்ணாங்க. எப்படி புர்தா சிஸ்டம்க்கு அகெயின்ஸ்டா எஜுகேஷனுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி கிரியேட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் ஒரு ரேஷனல் தீஸ்டிக் ஆல்டர்னேட்டிவை ஆர்த்தடாக்ஸ் ஹிந்துவிசம் அண்ட் கிறிஸ்டின் மிஷனரி கன்வர்ஷனுக்கு அகெயின்ஸ்டா கிரியேட் பண்ணாங்க. இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருந்தது. பட் வாட் ஆர் த லிமிடேஷன்ஸ் ஆஃப் பிரம்ம சமாஜ்னு பார்த்தீங்கன்னா ஜியாகிரபிக்கல் ஆஸ்பெக்ட்ல இதோட இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது லார்ஜ்லி கல்கட்டா அண்ட் பெங்காலோட தான் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஈவன் தோ மற்ற இடத்துல சென்டர் ஓப்பன் பண்ணாலும் கல்கட்டா அண்ட் பெங்கால்ல கிரியேட் பண்ண மாதிரியான இம்பாக்டை பார்த்தீங்கன்னா இதால இந்த இடத்துல கிரியேட் பண்ண முடியல. ஓகே, அண்ட் சோஷியல் பேஸ் அப்படின்றது
லாஸ்ட் வரைக்கும் ஒரு எலைட் அர்பன் மூவ்மெண்ட் ஆகவே தான் பிரம்ம சமாஜ் இருந்தது. ரூரல் மாசஸ் கூட பெசன்ஸ்க்காக ராஜாராம் மோகன் ராய் பேசியிருந்தாலுமே பிரம்ம சமாஜ்ல பெசன்ஸோ இல்ல ரூரல் மாசஸோ சேர்ந்திருக்கவே மாட்டாங்க. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா அந்த ஃபவுண்டேஷன் ஆஃப் காஸ்ட் சிஸ்டத்தை இவங்களால ஷேக்கே பண்ண முடியாது. ஸோ ரியல் இம்பாக்ட்ன்றது கிரியேட் ஆயிருக்காது அப்படின்றது தான். ஓகேங்களா? ஸோ பிரம்ம சமாஜ் அப்படின்றது ஒரு மாஸ் ரிலீஜனாக மாறுறதுக்கு ஃபெயில் ஆனிச்சு. பட் இட் ஹாஸ் சக்சீடட் ஆஸ் அ மாஸ் இன்ஃப்ளூயன்ஸ். ஏன்னா இதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா நிறைய இம்பார்ட்டண்ட்டான சோஷியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா பிரார்த்தனா சமாஜ், பிரேயர் சொசைட்டின்னுவாங்க. பாம்பேல 1867ல ஃபவுண்ட் பண்ணப்பட்டது. ஓகேங்களா? ஸோ வெஸ்டர்ன் இந்தியன் சாப்டர் ஆஃப் இந்தியன் ரெனைசன்ஸ் சொல்லலாம். ஏன்னா பிரம்ம சமாஜ் ஈஸ்டர்ன் இந்தியாவில் கிரியேட் ஆனிச்சு, இந்த பிரார்த்தனா சமாஜ் வெஸ்டர்ன் இந்தியாவில் கிரியேட் ஆனிச்சு. ஓகேங்களா? ஒரு ஷேர்டு இன்டெலெக்சுவல் லீனேஜ் தான் பார்த்தீங்கன்னா பிரம்ம சமாஜ் ஆஃப் பெங்காலோட இது ஷேர் பண்ணுச்சு. பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படி இருந்தாலும் ஒரு டிஸ்டிங் கேரக்டரை வந்து டெவலப் பண்ணுச்சு. ஓகேங்களா? ஒன் ஆஃப் த வாஸ் லெஸ் கன்ஃபரண்டேஷனல். ஓகேங்களா? அண்ட் மோர் ரூட்டட் இன் லோக்கல் ஸ்பிரிச்சுவல் ட்ரெடிஷன்ஸ். லோக்கல் ஸ்பிரிச்சுவல் ட்ரெடிஷன்ஸ்லாம் அப்போஸ் பண்ணால் பீப்புள் சேர மாட்டாங்கன்றது உங்களுக்கு தெளிவாகவே தெரியும். அதனால தான் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை அவங்க அப்போஸ் பண்ணல. ஒரு சீக்ரெட் சொசைட்டியாக இருந்தாங்க இவங்க. பட் பப்ளிக் ரிஃபார்முக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனாங்க. ஓகேங்களா? எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பரமஹம்ச சபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீக்ரெட் சொசைட்டி மகாராஷ்டிராவில் கிரியேட் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக ஒரு சீக்ரெட் பேஸாக தான் இருந்தது. மெம்பர்ஸ் ஆஃப் த பரமஹம்ச சபா வந்து அண்டர் கவரில் தான் ஒர்க் பண்ணாங்க. காஸ்ட் பேரியர்ஸை பிரேக் பண்ணுறதுக்காக பர்டிகுலராக அவங்களோட சீக்ரெட் மீட்டிங்ஸ் அப்போ லோவர் காஸ்ட் இண்டிவிஜுவல்ஸை வச்சு ஃபுட்டு குக் பண்ண வச்சு அதை எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணி அதை சாப்பிட்டாங்க. ஓகே, விச் தே ட்ரைட் ஆஸ் அன் ஆக்ட் டு கமிட்மெண்ட் ஆஃப் ஈக்குவாலிட்டி. அந்த 1867ல இதோட ஃபவுண்டிங் இருக்கும். ஓகேங்களா? பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா கேஷப் சந்திர சென், ஓகேவா, உங்களுக்கு இதை விசிட் பண்ணோடனே ஆத்மராம் பாண்டுரங் பிரார்த்தனா சமாஜ் அப்படின்னு சொல்லிட்டு இதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவார். அந்த டைம்ல தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரிஃபார்ம் மூவ்மெண்ட்லேருந்து பப்ளிக் ஸ்பியருக்கு மூவ் ஆகும். சீக்ரசி இதுல இருந்து ஆர்கனைஸ்டு சோஷியல் ஒர்க்குக்கு மூவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் லெவலில் எப்படி இது டெவலப் ஆகுதுன்னா மகாதேவ் கோவிந்த் ரானடே, ஓகே, அப்படின்றவர், இவரை சாக்ரட்டிஸ் ஆஃப் மகாராஷ்டிரா அப்படின்னு சொல்லுவாங்க. 1870ல இவர் ஜாயின் ஆகுறாரு. ஓகேங்களா? பிரம்ம சமாஜ் மாதிரி இல்லாமல் இந்த பிரம்ம சமாஜ்ன்றது மோர் இன்டெலெக்சுவல் அண்ட் வேதாந்திக் பிரின்சிபலோட கனெக்ட் ஆகிட்டு இருந்தது. வேற பிரார்த்தனா சமாஜ்ன்றது டீப்லி பக்தி கல்ட் ஆஃப் மகாராஷ்டிராவோட துக்காராம், நாமதேவ் இந்த மாதிரியான பக்தி சயின்ஸோட ட்ரெடிஷனோட கனெக்டா இருந்தது. அதனால இந்த பிரார்த்தனா சமாஜ் ரொம்ப இண்டிஜினியஸா ஃபீல் ஆனிச்சு அண்ட் லெஸ் வெஸ்டர்னைஸ்டாகவும் ஃபீல் ஆனிச்சு. இதனால லோக்கல் பாப்புலேஷன் இதை நல்லாவே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் இவங்களோட பிலாசபி ஆஃப் பர்சுவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ஏன்னா மகாதேவ் கோவிந்த் ரானடே என்ன பண்ணாருன்னா ரிஃபார்ம் ஃப்ரம் வித்தின் அப்படின்றதுல சாலிடா பிலீவ் பண்ணாரு. அதாவது ரிஃபார்ம்னு ஒன்று ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா அது உள்ளார இருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்றதுல சாலிடா இருந்தாரு. அதனால என்ன பண்ணாருன்னா டைரக்டான அட்டாக்ஸ் ஆன் ஹிந்து ஆர்த்தடாக்ஸியா அவாய்ட் பண்ணாரு. அது மட்டும் இல்லாமல் யூஸ் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் பர்சுவேஷன் வச்சு, ஓகேங்களா, இந்தியன்ஸோட ஹார்ட்ஸை மாற்றணும். அது பண்ணாமல் சோசியல் சிஸ்டம் சேஞ்ச் பண்ண முடியாதுன்றதுல ரொம்ப தெளிவாக இருந்தாரு. ஒரு 4 பாயிண்ட் அஜெண்டாவும் கிரியேட் பண்ணாங்க. ஓகேங்களா? மோனோதியிஸ்டிக் பேஸ் தான், ஆனால் ஒரு சோஷியல் ரிஃபார்ம் ஆர்கனைசேஷனா இருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ப்ராக்டிகல் கோல்ஸ் கிரியேட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட், டிஸ்அப்ரூவல் ஆஃப் காஸ்ட் சிஸ்டம், ஓகே, விமன்ஸ் எஜுகேஷனோட டெவலப்மெண்ட், விடோ ரீமேரேஜ் அண்ட் தென் ரேசிங் ஏஜ் ஃபார் மேரேஜ் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. ஸோ பிரார்த்தனா சமாஜ் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா ப்ரேயர் சொசைட்டின்னு அர்த்தம். பட் இட் வாஸ் மோர் தென் அ ப்ரேயர் சொசைட்டி. இந்த லீடர்ஸ் ஆஃப் சமாஜ்லாம் பார்த்தீங்கன்னா டூயர்ஸாக இருந்தாங்க. ஓகேங்களா? லாங் லாஸ்டிங் இன்ஸ்டிடியூஷன்ஸை கிரியேட் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், விடோஸ் ஹோம் அசோசியேஷன் வாஸ் ஃபவுண்டட் பை மகாதேவ் கோவிந்த் ரானடே அண்ட் தொந்தோ கேஷப் கார்வே. மகாராஷ்டிரால ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் விடோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே வாழ்க்கையே இல்லைன்ற நிலைமையை மாற்றி அவங்களுக்காக ஒரு அசோசியேஷன் கிரியேட் பண்ணி அதில் விமன்ஸ்க்கு ஒகேஷனல் ட்ரைனிங் கொடுத்தாங்க. ஸோ அவங்க வேற யாருக்கையும் எதிர்பார்க்காம அவங்க கிரியேட் பண்ற பொருள் மூலமாவே அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை இந்த விடோஸ் ஹோம் அசோசியேஷன் கிரியேட்டட் பை ரானடே அண்ட் தொந்தே கேஷவ் கார்வே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ரெண்டாவது, விடோ ரீமேரேஜ் மூவ்மெண்ட். விஷ்ணு சாஸ்திரி பண்டிட் அப்படின்றவரும் ரானடே மகாதேவ் கோவிந்த் ரானடே இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்கன்னா ஆர்த்தடாக்சி மென்டாலிட்டி ஆஃப் ரீமேரேஜ், ஓகே, பேன் ஆஃப் ரீமேரேஜ் அப்போஸ் பண்ணி ரீமேரேஜை சப்போர்ட் பண்ணாங்க. ஓகே, மகாதேவ் கோவிந்த் ரானடே மட்டும் இல்லாமல் இந்த மூவ்மெண்ட்டை ரொம்ப இம்பார்ட்டண்டான பர்சனான ஆர்ஜி பந்தர்கார், ஓகேங்களா, இவர் இஸ் அ வேர்ல்ட் ரினவுண்ட் ஓரியன்டலிஸ்ட், ஓகே, இந்தியன் கல்ச்சரை உலகம் முழுக்க பரப்பினவர். அண்ட் தென் என்ஜி சந்தவார்கார் அப்படின்ற பர்சன்லாம் பார்த்தீங்கன்னா
ரொம்ப ஹை லெவல்ல சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பிரார்த்தன சமாஜோட ஆஸ்பெக்டை பார்க்கலாம். ஓகேங்களா? பிரார்த்தன சமாஜ் வாஸ் த ஃப்ளேம் ஆஃப் ரிஃபார்ம். ஓகே, சாரி, if Brahma Samaj was the flame of reform, Prarthana Samaj was the warmth அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்க்க போறது ஒன் ஆஃப் த மோஸ்ட் ராடிக்கல் மூவ்மெண்ட் ஆஃப் பெங்கால். ஓகே, யங் பெங்கால் மூவ்மெண்ட். ஓகே, ராடிக்கல் யூத்தை ரெப்ரசன்ட் பண்ற ஒரு மூவ்மெண்ட் இந்தியன் ரெனைசன்ஸ்ல. ராஜா ராம்மோகன் ராய் ஒரு காஷியஸ் ரிஃபார்மரா இருந்தாருன்னா, டெரோசியன்ஸ், ஓகே, ஹென்ரி விவியன் டெரோசியா ஸ்டார்ட் பண்ண அந்த யங் பெங்கால் மூவ்மெண்டோட ஃபாலோவர்ஸை டெரோசியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டுட்டாங்க. அந்த டெரோசியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெவல்யூஷனரிஸா இருந்தாங்க. they wanted to shatter the old world entirely. okay, so Henry Vivian Derosian, the firebrand teacher, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டீச்சர்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு பிரில்லியன்ட் யங் ஆங்கிலோ இந்தியன். ஓகே, ஹென்ரி விவியன் டெரோசியா. இவர் ஹிந்து காலேஜ் கல்கட்டால 1826 இருந்து 1831 வரைக்கும் டீச் பண்றாரு. ராடிக்கல் பெடகாகி. ஓகே, அவர் வெறும் ஹிஸ்டரி மட்டும் டீச் பண்ணல, ரிபல்லியனை டீச் பண்ணதான் சொல்லுவாங்க. அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவார்னா, ஃப்ரீயா திங்க் பண்ணுங்க, ரேஷனலா திங்க் பண்ணுங்க, எல்லா அத்தாரிட்டியும் கொஸ்டின் பண்ணுங்க, ஈவன் பிரிட்டிஷை கூட கொஸ்டின் பண்ணுங்க. இவர் ஒரு ஆங்கிலோ இந்தியன் தான், பட் இவரே சொல்லுவாரு, ஈவன் பிரிட்டிஷை கூட நீ கொஸ்டின் பண்ணு அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, நேஷனலிஸ்ட் ஐடியாவான, மாடர்ன் ஐடியாவான லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டியை சப்போர்ட் பண்ணுவாரு. யூத்ஸை இதை எம்ப்ரேஸ் பண்ண சொல்லுவாரு. And he is called as the first nationalist poet of India. Okay, so என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவை பற்றி தான் எழுதுவார், பட் இங்கிலீஷில் எழுதுவார். இதன் மூலமாக ஒரு நேஷனலிஸ்ட் ஆஸ்பெக்டை கிரியேட் பண்ணியிருப்பார். ஸோ இந்த டெரோசியன்ஸோட ஐடியாலஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் தேர் அன்காம்ப்ரமைசிங் ரேடிக்கலிசம். ஸோ தேர் அட்டாக் ஆன் ட்ரெடிஷன் இஸ் வெரி ஃபேமஸ். என்ன பார்த்தீங்கன்னா, தே ஓப்பன்லி டிஃபைடு decadent customs. ஓகேங்களா? deliberately eating beef or drinking wine. ஓகேங்களா? ஸோ இதனால ஹிந்து ஆர்த்தடாக்ஸ் கோடுக்கு அகேன்ஸ்டா இது இருக்கும். இந்த டெலிபரேட்டா பப்ளிக்கா பண்ணுவாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அட்வொகேசி ஃபார் விமன். ஓகேங்களா? they were among the earliest and loudest supporters of women's rights and education in India. okay, particularly in eastern India. and இது மட்டும் இல்லாமல் ராஜா ராம்மோகன் ராய்க்கு அடுத்து அவரோட லெகசியை டெரோசியன்ஸும் கேரி அவுட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டியனைசேஷன் ஆஃப் ஹையர் கவர்மெண்ட் சர்வீசஸ் டிமாண்ட் பண்ணுவாங்க. ரயாட்ஸ், அதாவது பெசன்ஸோட ப்ரொடெக்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா அப்ரஸிவ் ஜமீன்தார்ஸ் கிட்ட இருந்து கேட்பாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ் வேணும், கம்பெனியோட சார்ட்டர், ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட சார்ட்டரை ரிஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பட் இன் ரியாலிட்டி இந்த யங் பெங்கால் மூவ்மெண்ட் ரொம்ப ஷார்ட் லிவ்டாக தான் இருந்தது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களால ஒரு லாங் லாஸ்டிங் மாஸ் மூவ்மெண்ட்டை கிரியேட் பண்ண முடியலை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீமெச்சூர் ரேடிக்கலிசம்னு சொல்லலாம். ஏன்னா தேவர் மச் அஹெட் ஆஃப் தேர் டைம் அப்படின்னு சொல்லலாம். 1830s பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரீம் ஐடியாலஜிக்கு சொசைட்டி ரெடியாக இல்லை. அண்ட் தென் இவங்களோட ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணுற அளவுக்கு அங்கே சோஷியல் பேஸ் இல்லை. அண்ட் தென் இவங்க எல்லாம் புக்கோட ஆஸ்பெக்ட்ல யூரோப்பியன் புக்ஸை படிச்சு, பிரெஞ்ச் ரெவல்யூஷன், டாம் பெயினோட புக்கை படிச்சு ப்ரீச் பண்ணிட்டு இருந்தாங்க. இது இந்தியன் பீப்புளால ஈஸியாக கல்ச்சரல் ஐடென்டிட்டியோட, கல்ச்சரல் ரியாலிட்டியோட கனெக்ட் பண்ண முடியல. மாஸோட ஒரு பெரிய லிங்க் இல்லை. ஓகேங்களா? இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹென்ரி விவியன் டெரோசியாவை ஹிந்து காலேஜ்லேருந்து 1831 வேலையை விட்டு நிறுத்தி துரத்திடுறாங்க. பட் ரொம்ப ஷார்ட் ஏஜ். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா ரொம்ப அடுத்த வருஷமே இறந்துடுறாரு. பட் அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து கண்டினியூ ஆகுது. ஓகேங்களா? சுரேந்திரநாத் பானர்ஜி, ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மாடர்ன் இந்தியன் நேஷனலிஸ்ட். இவர் ஹென்ரி விவியன் டெரோசியாவை கான்ஸ்கிரிப்ட் ஃபாதர்ஸ் ஆஃப் அவர் ரேஸ் அப்படின்னு சொன்னார். கான்ஸ்கிரிப்ட் ஃபாதர்ஸ் ஆஃப் அவர் ரேஸ், அதாவது விவியன் டெரோசியன் அண்ட் டெரோசியன்ஸை கான்ஸ்கிரிப்ட் ஃபாதர்ஸ் ஆஃப் அவர் ரேஸ் அப்படின்னு சொன்னாரு. ஓகேங்களா? இன்டெலெக்சுவல் ஃப்ரீடம் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு ஹை வாட்டர் மார்க்கை ஹென்ரி விவியன் டெரோசியா செட் பண்ணிட்டு போயிருக்காருன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஓகே, சோஷியோ எக்கனாமிக் கொஸ்டின்ஸ் எல்லாம் பப்ளிக் டிபேட்டா மாத்தினாங்க. இது ரொம்ப ரொம்ப குரூஷியலான ஒரு விஷயம், விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் இட் ஹாஸ் ஆக்சுவலி கிரியேட்டட் த இம்பாக்ட் இன் இந்தியன் சொசைட்டி. நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான பர்சன் யாருன்னா, ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். இவர் என்ன ஆகுறாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சான்ஸ்கிரிட் காலேஜ் இன் கல்கத்தாவோட பிரின்சிபலா அப்பாயிண்ட் பண்றாங்க. ஸோ அதுல அந்த சான்ஸ்கிரிட் காலேஜை ஒரு க்ளோஸ்டு ரிலீஜியஸ் ஸ்கூலா மட்டும்தான் இருந்தது. எதனால? ஒன்லி அப்பர் கிளாஸ் ஹிந்துஸ் மட்டும்தான் இதுல ஜாயின் பண்ண முடியும் இருந்தது. அதை ஒரு மாடர்ன் அகடாமிக் இன்ஸ்டிடியூஷனா மாத்தினது யாருன்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். ஓகேங்களா? ஹி broke the monopoly. ஓகே, ஏன்னா ஸ்கிரிப்சுவல் நாலேஜ்ன்றது எக்ஸ்க்ளூசிவ் டொமைன் ஆஃப் பிராமின்ஸா இருந்தது. வித்யாசாகர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, சான்ஸ்கிரிட் காலேஜை நான் பிராமின்ஸ்க்கும் ஓப்பன் பண்ணாரு. ஃபண்டமெண்டலி ஹி சேலஞ்ச் த caste based hierarchy of learning. ஓகே,
and he modernized the curriculum. Western thoughts, Western philosophical thoughts, modern philosophy, ancient textோட கம்பைன் பண்ணி ஒரு இந்தியால இருந்த செல்ஃப் இம்போஸ்ட் ஐசோலேஷன், ஓகே, அதை உடைச்சாரு. அண்ட் நியூ பெடகாகி இன்ட்ரடியூஸ் பண்ணாரு, ஒரு நியூ சிம்பிளிஃபைடு மெத்தடாலஜி டு டீச் சான்ஸ்கிரிட். ஓகே, ஸோ அதனால சான்ஸ்கிரிட்டை இன்னும் நிறைய பேர் ஈஸியாக படிக்க முடியும் அப்படின்ற சுச்சுவேஷனுக்கு கொண்டு போனாரு. அதனால இந்த லாங்குவேஜை, ஓகேங்களா, உங்களுக்கு ப்ரீஸ்லி கேட் கீப்பிங்ல இருந்து காமன் மாசஸ்க்கான லாங்குவேஜா டெவலப் பண்ண ட்ரை பண்ணாரு. அது மட்டும் இல்லாமல் இவரோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இம்பாக்ட் இன் இந்தியன் சொசைட்டி சோஷியோ-ரிலிஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட் என்னன்னா, he was a crusader for the widow remarriage. ஓகேங்களா, அவரோட மோஸ்ட் ஃபேமஸ் பேட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைல்டு விடோஸ் ஆஃப் பெங்கால்காக இருந்தது. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சொன்ன மாதிரி தான், 12 வயசு 13 வயசுல கல்யாணம் ஆகிட்டு ஒரு 2-3 வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா விதவை ஆகிடுவாங்க. வாழ்க்கை முழுக்க 60-70 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா விதவையாக தான் வாழ்ந்துகிட்டு இருக்க வேண்டிய கஷ்டத்தில் இருந்தாங்க. ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் இதை அப்போஸ் பண்ணுறாரு. ஓகேங்களா, இதில் ஒரு முக்கியமான விஷயத்த பண்ணணும் என்னன்னா, ராடிக்கல் ரிஃபார்மர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. இவங்க எல்லாம் ரிலீஜியனை கம்ப்ளீட்டா அப்போஸ் பண்ணி விடோரி மேரேஜை சப்போர்ட் பண்ணாங்க. ஆனா வித்யாசாகர் என்ன பண்றாருன்னா, ஏன்ஷியன் டெக்ஸ்ட் எல்லாத்தையும் வருஷக்கணக்கா படிக்கிறாரு. ஓகேங்களா, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பரசகர ஸ்மிருதி அப்படின்ற ஒரு புக் இருக்கும். அதுல விடோரி மேரேஜை சப்போர்ட் பண்றதுக்கான லாவே இருக்கு இன் சர்டன் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்றாரு. அதாவது ஹிந்து லா இஸ் நாட் அகெயின்ஸ்ட் விடோ ரீமேரேஜ் அப்படின்றத ஸ்கிரிப்சரை வச்சு ப்ரூவ் பண்றாரு, which is very very crucial. அண்ட் அவரோட ரிலன்ட்லெஸ் பெட்டிஷனிங், thousands ஆஃப் பெட்டிஷன் சைன் பண்ணி பிரிட்டிஷ்க்கு சென்ட் பண்ணிட்டே இருந்தாரு. அதனால தான் ஹிந்து விடோஸ் ரீமேரேஜ் ஆக்ட் 1856ல உங்களுக்கு எனாக்ட் ஆகுது டலோசி பீரியட்ல. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இவரோட சின்சியாரிட்டியை ப்ரூவ் பண்றதுக்காக அவரோட ஓன் சன்னுக்கு ஒரு விடோவை மேரேஜ் பண்ணி வைக்கிறாரு. இதனால அவருக்கு ஒரு இம்மன்ஸான சோஷியல் பேக்லாஷ் வருது. பட் அதை பத்தி அவர் கவலையப்படல. ஈவன் அவரோட லைஃபுக்கு கூட த்ரெட் வந்து வருது, பட் அதை பத்தி அவர் கவலையே படல. ஓகேங்களா, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஹி இஸ் அ பைனியர் ஆஃப் விமன்ஸ் எஜுகேஷன். வித்யாசாகர் ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாரு, லீகல் ரைட்ஸ் வேர் யூஸ்லெஸ் வித்தவுட் இன்டெலெக்சுவல் டூல்ஸ் டு எக்ஸசைஸ் தெம் அப்படின்ட்டு. அதனால பெத்தூன் ஸ்கூல் 1849ல கிரியேட் பண்ற ஃபர்ஸ்ட் பெர்மனன்ட் ஸ்கூல் ஆஃப் ஃபார் கேர்ள்ஸ் இன் இந்தியா. அதுல பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் அதுக்கு இவர் தான் செக்ரட்டரியா இருக்காரு. He is the secretary of first permanent school for girls in India, which is Bethune School in 1849. He fought against extreme social stigma. ஓகேங்களா, பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பொண்ணுங்களை இந்த ஸ்கூலுக்குலாம் சென்ட் பண்றாங்களா, அந்த பேரண்ட்ஸை சோஷியல் பாய்காட்லாம் அந்த வில்லேஜஸ் வந்து பண்ணாங்க. அதை அப்போஸ் பண்ணாரு. இந்த ஸ்கூலுக்கு வர அந்த கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை ஸ்ட்ரீட்ல வச்சு ஹராஸ் பண்ணாங்க, அதுக்கு அப்போஸ் பண்ணாரு. அண்ட் தென் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி என்ன பண்றாருன்னா, அவரோட அஃபிஷியல் கெப்பாசிட்டி, he has become the government inspector for schools. அவரோட அஃபிஷியல் கெப்பாசிட்டியில 35 கேர்ள்ஸ் ஸ்கூல் டெவலப் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாரு. ஓகேங்களா, இதுல பர்டிகுலரா பாத்தீங்கன்னா கவர்மெண்டால சில ஸ்கூல்ஸை ஃபண்ட் பண்ண முடியாதுன்னு ரெஃப்யூஸ் பண்ணப்ப இவர் என்ன பண்றாருன்னா அவரோட ஓன் பாக்கெட்ல இருந்து பே பண்றாரு, which is very very important. அண்ட் அவரோட லிட்ரரி கான்ட்ரிபியூஷன் பர்ண பரிச்சை, ஓகே, பர்ண பரிச்சை, பர்ணனா வர்ணா, ஓகே, வர்ண பரிச்சை அப்படின்ற புக் எழுதுறாரு. இட்ஸ் ஈவன் டுடே பெங்காலி ஆல்பபெட்டை டீச் பண்றதுக்கு இது ஒரு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான புக்கா வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு. ஓகேங்களா, இதனால் இவர் தான் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால்ல பெங்காலி ப்ரோஸ்டைல் டெவலப் ஆகிறதுக்கே இவர் தான் ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன் நிறைய பேர் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்றாங்க. ஓகேங்களா, வித்யாசாகர் வாஸ் அ மேன் ஆஃப் ஏன்ஷியன்ட் லேர்னிங் வித் மாடர்ன் ஹார்ட் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஓகே, அது சரிதான். ஓகே, நெக்ஸ்ட் பாலசாஸ்திரி ஜம்பேத்கர். ஓகே, பாலசாஸ்திரி ஜம்பேத்கர். ஓகே, உங்களுக்கு பாத்தீங்கன்னா இவரு மகாராஷ்டிரா ரீஜியன்ல இருப்பார். ஓகேங்களா, எப்படி ராஜா ராம்மோகன் ராய் உங்களுக்கு பெங்கால்ல வந்து ஒரு ரெனேசன்ஸ் வரதுக்கு அவேக்னிங்க்கு காரணமா இருப்பாரோ, அதே மாதிரி பாலசாஸ்திரி ஜம்பேத்கர் அப்படின்ற பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டெலெக்சுவல் அண்ட் சோஷியல் ரெனேசன்ஸ் வெஸ்டர்ன் இந்தியாவில் கிரியேட் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாரு. He was an essential link between traditional scholarship and modern scientific age in Maharashtra அப்படின்னு சொன்னா கரெக்ட் தான். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி he is called as the father of Marathi journalism. ரொம்ப யங் ஏஜான 34லே இறந்திருப்பாரு. பட் அதுக்குள்ளார அவர் கிரியேட் பண்ண இம்பாக்ட்ன்றது மராத்தி ஸ்பீக்கிங் வேர்ல்ட்ல மானுமெண்டலா இருக்கும். ஓகே, இஸ் த பயனியர் ஆஃப் மராத்தி ஜேர்னலிசம். ஏன்னா he realized that social reform could not reach the masses through Sanskrit texts. ஏன்னா அந்த டைம்ல சான்ஸ்கிரிட் தான் ப்ரிவலண்டா இருக்கும். பட் அது மட்டும் பத்தாது, அது பத்தவே பத்தாது. அதனால மராத்தி ஜேர்னலிசம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைப்பாரு. அதனால he needed a popular medium. அதுக்காக தான் 1832ல ஃபர்ஸ்ட் மராத்தி நியூஸ் பேப்பரான தர்ப்பண இவரு எடிட் பண்றாரு. அதோட
எடிட்டர் அண்ட் டீச்சராக இருக்காரு. ஓகே சார், கிரியேட்டராக இருக்காரு. அட் ஜஸ்ட் 20 இயர்ஸ் ஏஜ்ல இதை அவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்றாரு. தர்பன் 1832ல இவர் ஸ்டார்ட் பண்றாரு, ஃபர்ஸ்ட் மராத்தி பேப்பர். இந்த தர்பன் அப்படின்ற நியூஸ் பேப்பர் அந்த நியூஸ் பேப்பரை ஒரு பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணிட்டு அவர் என்ன பண்றாருன்னா பிராமணிக்கல் ஆர்த்தடாக்ஸி அப்போஸ் பண்றாரு. ஓகே, விடோ ரீமேரேஜுக்கும் விமன்ஸ் ரைட்டுக்கும் கேம்பெயின் பண்றாரு, சப்போர்ட் பண்றாரு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி வெஸ்டர்ன் லிபரல் தாட்டையும் இந்தியன் பப்ளிக்கும் கனெக்ட் பண்ற ஒரு பிரிட்ஜா இதை யூஸ் பண்றாரு. அது மட்டும் இல்லாமல் லேட்டரா பாத்தீங்கன்னா திக் தர்ஷன் அப்படின்ற ஒரு மந்த்லி நியூஸ் பேப்பர், மந்த்லி ஜேர்னலையும் ஸ்டார்ட் பண்றாரு 1840ல. ஓகேங்களா, எதுக்காக இது ரொம்ப ரொம்ப யூனிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அந்த பீரியட்ல 1840லேயே சயின்டிபிக் சப்ஜெக்ட்ஸ், ஹிஸ்டரி இது எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணுச்சு. ஏன்னா அந்த டைம்ல அந்த நியூஸ் பேப்பர்லாம் ஒன்று பொலிட்டிக்கலா இருக்கும் இல்ல ரிலீஜியஸா இருக்கும். ஆனால் இவர் சயின்டிபிக் ஆஸ்பெக்ட்லையும் ஹிஸ்டாரிக்கல் ஆஸ்பெக்ட்லையும் போனாரு. He is called as the man of science and libraries அப்படின்னுவாங்க. ஓகேங்களா, is a rare polymath. ஓகே, ஸோ இவர் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணாரு சயின்டிபிக் அப்ரோச் டு லைஃப் அப்படின்றதான் ஒன்லி கியூர் ஃபார் சூப்பர்ஸ்டிஷன், அதாவது மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக சயின்டிபிக் அப்ரோச் மட்டும்தான் தேவை அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணாரு. ஒரு இன்ஸ்டிடியூஷனல் பில்டிங்க்கு கிரியேட் பண்ணாரு. என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை, ரிஃபார்ம்ஸ்க்கு ஸ்ட்ராங்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, பாம்பே நேட்டிவ் ஜெனரல் லைப்ரரி அண்ட் நேட்டிவ் இம்ப்ரூவ்மெண்ட் சொசைட்டின்னு ரெண்டு விஷயத்தை கிரியேட் பண்றாரு. இதுதான் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ரிஃபார்மர்ஸான மகாதேவ் கோவிந்த் ரானடே, தாதாபாய் நவ்ரோஜி இந்த மாதிரியான கிரேட் பீப்புள்லாம் கிரியேட் ஆகிறதுக்கான ப்ரீடிங் கிரவுண்டாகவே இருக்கு. அந்த அளவுக்கு இவரோட இம்பாக்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சயின்டிபிக் லீடர்ஷிப்ல அவரோட எக்ஸ்பர்டைஸ்ன்றது வெறும் சோஷியல் சயின்சஸ் மட்டும் பார்க்காம he served as the director of Colaba Observatory. ஓகேங்களா, ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா he proved that Indian scholars could also master the modern physical sciences. ஏன்னா பிரிட்டிஷ் வந்து அவங்களுக்கு மட்டும்தான் இது சொந்தம், அவங்களால மட்டும்தான் இந்த அளவுக்கு சயின்டிபிக்கலா திங்க் பண்ண முடியும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் இந்தியன்ஸாலையும் முடியும் அப்படின்றத சாலிடா நம்புறாரு. அது மட்டும் இல்லாமல் he is academically first person to achieve many things. First Indian professor at the prestigious Elphinstone College, ஹிந்தி டீச் பண்ணாரு. ஓகேங்களா, அவர் இந்த இடத்துல தான் யங் மைண்ட்ஸ் ஓகேங்களா அவர் என்ன பண்றாருன்னா ட்ரீட் பண்றாரு. இப்படி டீச் பண்ண நிறைய பேர் தான் லேட்டரா இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட்டோட இம்பார்ட்டன்ட் பில்லர்ஸா இருக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பரமஹம்ச மண்டலி. பரமஹம்ச மண்டலி 1849ல கிரியேட் பண்ணது. அண்டர் கிரவுண்ட் ஃபேஸ் ஆஃப் மகாராஷ்டிரியன் ரெனைசன்ஸ் சொல்லலாம். ஏன்னா இந்த ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ்லாம் பப்ளிக் அண்ட் இன்ஸ்டிடியூஷனலைஸா மாறுறதுக்கு முன்னாடி ஆஃபன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு செமி சீக்ரெட் சொசைட்டியா தான் இருந்தது. ஓகேவா, செஞ்சுரி ஓல்ட் ட்ரெடிஷனை பிரேக் பண்றதுக்கு ரொம்ப சீக்ரெட்டிவா தான் மீட் பண்ணிட்டு இருந்தாங்க. இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓகே மாறுது, கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. என்ன பார்த்தீங்கன்னா பிரைமரியா இது மனவ் தர்மா அப்படின்னு இருக்கும், மனவ் தர்மா சபா அப்படின்னு இருக்கும். அதுல இருந்து மண்டலியா மாறுது. ஓகேங்களா, ஸோ இந்த மண்டலியை ஒரிஜினலா பார்த்தீங்கன்னா பாம்பேல ததோபா பாண்டுரங், இந்த மண்டலிய பாம்பேல ததோபா பாண்டுரங் அப்படின்றவரும் மேத்தாஜி துர்கா ராம் அப்படின்றவரும் இன்னும் சில பேரும் சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா இதை கிரியேட் பண்றாங்க. இதோட ஐடியாலஜிக்கல் ரூட்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா மனவ் தர்ம சபா. ஓகேங்களா, இதை மனவ் தர்ம சபா வாஸ் ஃபவுண்டட் இன் சூரத். அதோட இது வந்து பார்த்தீங்கன்னா ஐடியாலஜிக்கலி கனெக்டடா இருக்கு. சீக்ரெட் சொசைட்டி மாடல் தான் ஃபாலோ பண்றாங்க. ஏன்னா இந்த டைம்ல ஆர்த்தடாக்சி ரியாக்ஷன் மகாராஷ்டிரால பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி சிவியரா இருந்தது. ஸோ அதனால மண்டலி பார்த்தீங்கன்னா இந்த பரமஹம்ச மண்டலி சீக்ரெட்டிவா மீட் பண்ணிட்டு இருந்தாங்க. மெம்பர்ஸ் வந்து சீக்ரெட்டா ஒரு பிளெட்ஜை சைன் பண்ண வேண்டியது இருந்தது. ஓகே, இந்த சொசைட்டியோட பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணுவோம், நைட் டைம்ல தான் மீட் பண்ணுவோம், இதனால அவங்களுக்கு சோஷியல் பாய்காட் நடந்துடக்கூடாதுன்ட்டு. ஓகேவா, ஸோ இவங்களோட கோர் பிலாசபி என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சாலிசம். ஓகே, யூனிவர்சாலிசம். they believed in the worship of one god, monotheism. ஓகே, morality over rituals அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருந்தாரு. ஓகே, they argued that real religion is based on love and moral conduct rather than external ceremonies அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருந்தாங்க. அண்ட் தென் ரேஷனலிசம் ஆஸ்பெக்ட்ல பிரம்ம சமாஜுக்கு ஈக்குவலண்டா என்ன பண்ணாங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் தாட் அண்ட் யூஸ் ஆஃப் ரீசனை சோஷியல் ப்ராக்டிசஸ் ஜட்ஜ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மிஷன் இவங்க நினைச்சது என்னன்னா அனிஹிலேஷன் ஆஃப் காஸ்ட் ரூல்ஸ். ஓகேங்களா, ஸோ அவங்களோட மீட்டிங்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு ரெவல்யூஷனரி ஆக்ட் ஆஃப் டிஃபென்ஸாக தான் இருந்தது. காமன் மீல். ஓகே, எல்லா மீட்டிங்லையும் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ் வந்து ஃபுட் குக்டு பை அ பர்சன் ஃப்ரம் லோவர் கேஸ்ட் வந்து கன்சியூம் பண்ணி தான் அந்த மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இல்லைனா எண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த டைம்ல தான் பார்த்தீங்கன்னா இந்த பீரியட்ல இன்டர் டைனிங், அதாவது வேற வேற கேஸ்ட்ல இருந்து ஒன்னா சாப்பிட்டாங்கன்னா அவங்கள இமீடியட் எக்ஸ்கம்யூனிகேஷன் ஃப்ரம் சொசைட்டி, அதாவது ஊரை விட்டு தள்ளி வைக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருந்தா. அதே நேரத்தில் இதை வச்சுதான் அவங்களோட மீட்டிங்கே ஸ்டார்ட் பண்ணாங்கன்றது ரொம்ப ரொம்ப அந்த பீரியடுக்கு இம்பார்ட்டண்ட்டான ரேடிக்கலான விஷயம். ஓகே, பியாண்ட் கேஸ்ட் அதை தாண்டியும் நிறைய விஷயங்கள் இவங்க சப்போர்ட் பண்ணாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விமன்ஸ் ரைட்ஸ்,
மூமெண்ட்டுக்கு வெஸ்டர்ன் இந்தியாவில் இவங்க தான் பேஸா இருந்தாங்க. விடோ ரீமேரேஜ், ஓகேங்களா. they were the early advocates for rights of widows, okay, to lead a normal life, okay. அது மட்டும் இல்லாமல் விமன்ஸ் எஜுகேஷனுக்கும் ஹை லெவல்ல சப்போர்ட் பண்ணாங்க. ரேஷனலிசம் கேன் ஒன்லி ஸ்ப்ரெட் இஃப் விமன்ஸ் ஆர் எஜுகேட்டட் டு திங்க் ஃபார் தெம்செல்ஃப் அப்படின்றதுல இவங்க சாலிடா நம்பினாங்க. ஓகே, ஜோதிபா பூலே அண்ட் சாவித்ரிபாய் பூலே, ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பர்சன்ஸ். ஜோதிராவ் பூலே ஆல்சோ நோன் அஸ் ஜோதிபா பூலே, ஓகே, அண்ட் தென் சாவித்ரிபாய் பூலே, ஓகே, த மோஸ்ட் ரேடிக்கல் அண்ட் கிராஸ் ரூட் டைமென்ஷன் ஆஃப் இந்தியன் ரெவல்யூஷன் சொல்லலாம், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன், ஓகேங்களா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ரிஃபார்மர்ஸ் ஹிந்துயிசம்குள்ளாரே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழலாம் அப்படின்னு இருக்கப்ப பூலேஸ் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே, ஒரு டோட்டல் சோஷியல் ரெவல்யூஷனை, ஓகேங்களா, ப்ராபகேட் பண்ணுவாங்க. they wanted to dismantle the Sanskritic hegemony and empower the crushed masses. யாரு தலித் பீப்புள் ஆர் டிப்ரெஸ்ட் கிளாஸ் பீப்புள்க எம்பவர் பண்ணுன்றதுல ரொம்ப தெளிவா இருப்பாங்க. மகாத்மா ஜோதிராவ் பூலே, ஓகே, ஆர்கிடெக்ட் ஆஃப் அவேக்கனிங். இவருக்கு இந்தியாவில் ஃபர்ஸ்ட் மகாத்மான்ற டைட்டில் கொடுத்தது ஜோதிராவ் பூலேக்கு தான். ஓகே, ஸோ பூலேயோட பிலாசபி அப்படின்றது வந்து எஜுகேஷன் பேஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. எஜுகேஷன் வாஸ் த ஒன்லி வெப்பன் கேப்பபிள் ஆஃப் எண்டிங் த ஸ்லேவரி ஆஃப் லோவர் காஸ்ட்ன்றத சாலிடா அவர் நம்பியிருப்பாரு. சத்யசோதக் சமாஜ்னு 1873 ஒன்று கிரியேட் பண்ணியிருப்பாரு. சத்யசோதக் சமாஜ்னா ட்ரூத் சீக்கர்ஸ் சொசைட்டி, ட்ரூத் சீக்கர்ஸ் சொசைட்டி. ஓகே, இது ரொம்ப யூனிக். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட லீடர்ஷிப் மிடில் கிளாஸ் இன்டெலிஜென்ஷியால இருந்து வரல, பட் பேக்வர்ட் கிளாஸஸ், அதாவது மகாராஷ்டிரா ரீஜன்ல இருக்க டிப்ரெஸ்ட் கிளாஸான மாலிஸ், தெலிஸ், குன்பீஸ் அண்ட் தங்கர்ஸ் அப்படின்ற குரூப்ல இருந்து தான் வந்தது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இவங்களோட வெப்பனா லிட்ரரி புக்ஸை தான் யூஸ் பண்ணாங்க. குலாம்கிரி, ஓகே, குலாம்கிரி அப்படின்ற புக், ஓகே. யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்ல இது கொஸ்டினாவே கேட்டிருக்காங்க. குலாம்கிரி அப்படின்னா ஸ்லேவரி அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா. அண்ட் தென் சர்வஜனிக் சத்ய தர்மா அப்படின்ற புக்ஸ் வந்து எழுதினாரு. ஓகே, they have become the bibles of non Brahmin movement. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இவர் குலாம்கிரிய அமெரிக்கன் மூவ்மெண்ட் டு அபாலிஷ் ஸ்லேவரி அதுக்கு டெடிகேட் பண்ணாரு. அண்ட் he linked the struggle of Indian Dalits to global human rights. அமெரிக்கால இருக்க ரேஷியல் டிஸ்கிரிமினேஷனை இந்தியாவில் இருக்க காஸ்ட் டிஸ்கிரிமினேஷனுக்கு ஈக்குவலைஸ் பண்ணாரு. இதன் மூலமா வெஸ்டர்ன் பிலாசபர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டும் இந்தியாவோட காஸ்ட் சிஸ்டம்ன்றது எவ்வளவு மோசமானதுன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு கனெக்ஷனை கிரியேட் பண்ணாரு. அது மட்டும் இல்லாமல் ட்ரெடிஷனல் சிம்பிளான ராமா அப்படின்றது அந்த கான்செப்ட் எல்லாத்தையும், அதாவது காட் ராமான்ற கான்செப்ட் அப்போஸ் பண்ணிட்டு ராஜா மகாபலி, கேரளால கூட ஓணம் செலிப்ரேட் பண்ணுவாங்கல்ல, அந்த ராஜா மகாபலிய ஒரு ஈகாலிட்டேரியன் கிங்காகவும் மாசஸோட கிங்காகவும் சப்போர்ட் பண்ணாரு. ஓகேங்களா, இது ரொம்ப முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் சத்யசோதக் மேரேஜ் அப்படின்ற கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. ஒரு சிம்பிளிஃபைடு மேரேஜ் செரிமனி, ஓகேங்களா. இதுல பிராமின் பிரீஸ்ட் தேவையில்லை, ஓகே. அதனால டைரக்டா எக்கனாமிக் அண்ட் ரிலீஜியஸ் மோனோபோலி ஆஃப் பிரீஸ்ட்லி கிளாஸை இவர் அப்போஸ் பண்ணாரு. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இவரோட ஒய்ஃப் ஆன சாவித்ரிபாய் பூலே, மதர் ஆஃப் மாடர்ன் விமன் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லலாம். He was not just a wife to her husband, okay, she was a pioneer in her own right. Okay, அவங்க ஆர்த்தடாக்ஸியோட ஃபியூரியை அடிக்கடி ஃபேஸ் பண்ணாங்க. she was the first teacher after being, she was educated at home by Jyotiba Phule and she became the first female teacher of modern India. Okay, so அவங்களோட அந்த பிதேவாலான்ற ஸ்கூல் 1848ல அந்த இடத்துல, சாரி, ஸ்கூலுக்கு 1848ல அவங்க ஃபவுண்ட் பண்ண ஸ்கூலுக்கு போறப்ப மக்கள், இந்த விமென்ஸ் எஜுகேஷனை பிடிக்காத மக்கள் அவங்க மேல கல்லையும் சாணியையும் எறிவாங்களாம். ஓகே, பட் அது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா பையில இன்னொரு சாரி வச்சிருப்பாங்களாம். ஸ்கூலுக்கு போயிட்டு அங்க போயிட்டு அதை சேஞ்ச் பண்ணிட்டு டீச் பண்ண ஆரம்பிப்பாங்களாம். அந்த அளவுக்கு அப்போசிஷனை தாண்டி விமன் எஜுகேஷனுக்கு இவங்க போராடி இருக்காங்கன்றத மைண்ட்ல வச்சுக்கோங்க, ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் கேர்ள்ஸ் எஜுகேஷனோட இவங்க ஸ்டாப் பண்ணல. பர்டிகுலரா பாத்தீங்கன்னா மங் அண்ட் மஹர் கம்யூனிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிப்ரெஸ்ட் கம்யூனிட்டிஸ், அவங்களோட அப்லிஃப்ட்மெண்ட்டுக்காக ரொம்ப ஹை லெவல்ல ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களுக்காக ட்ரஸ்ட் எல்லாம் செட்டப் பண்ணாங்க. சொசைட்டி ஃபார் ப்ரொமோட்டிங் த எஜுகேஷன் ஆஃப் மஹர்ஸ் அண்ட் மங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடோ ரீமேரேஜுக்கும் அண்ட் தென் விடோஸ் ரைட்ஸுக்கும் இவங்க ஹை லெவலில் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ இதனால என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகாராஷ்டிரால பூனே ரீஜன்ல இருக்க பார்பர்ஸ் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்றாங்க. பண்ணிட்டு இனிமேட்டு விடோஸ், ஏன்னா கல்யாணம் ஆயிட்டு, சாரி, ஒருத்தங்களுக்கு வந்து ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கன்னா இமீடியட்டா அவங்களோட தலையை மொட்டை அடிப்பாங்க. எதுக்காக? இவங்க விடோன்னு காட்டுறதுக்காக. இனிமேட்டு நீங்க அந்த மாதிரி யாருக்கும் மொட்டை அடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரைக்ல எங்கேஜ் ஆகுன்றாங்க. இதுக்கு பார்பர்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்றாங்க. இது ரொம்ப பெரிய ரெவல்யூஷனா மகாராஷ்டிரா ரீஜன்ல
கிரியேட் ஆகுது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஈவெண்ட். ஓகேங்களா, ஒரு ரேடிக்கல் ஹியூமனிடேரியனிசம் இவங்க வந்து டெவலப் பண்றாங்க. அவங்களோட ஓன் ஹோமையே ஒரு லெபார்டரி ஃபார் சோஷியல் ஈக்வாலிட்டியா அவங்க மாத்துறாங்க. பல்ஹத்ய பிரபந்திக் கிருஹா, ஓகே, அப்படின்ற ஒரு ஹோமை கிரியேட் பண்றாங்க. ஓகேங்களா, அன்வெட் மதர்ஸ், ஓகே, கல்யாணம் ஆகாத அதே நேரத்தில் குழந்தை இருக்கவங்களுக்கு, அண்ட் தென் விடோஸ் ஹூ ஹேவ் பிகம் பிரெக்னன்ட், ஓகேங்களா, அவங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட பேபிஸை டெலிவர் பண்றதுக்கு ஒரு சேஃப் ஸ்பேஸ் கிரியேட் பண்றாங்க. இல்லைன்னா இதை விட்டு அவங்க போய் சூசைட் பண்றதோ இல்லை இன்ஃபான்டிசைட் பண்றதோ இதில் தான் எங்கேஜ் ஆகிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, எந்த பிராமணிக்கல் அத்தாரிட்டி இவங்க அப்போஸ் பண்ணாங்களோ அதே பிராமின் கேஸ்டை சேர்ந்த ஒரு பிராமின் விடோவான யஷ்வந்த், ஓகே சாரி, ஒரு பிராமின் விடோ இந்த ஹோம்ல வந்து சேர்றாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பேர் யஷ்வந்த். ஓகேங்களா, அந்த குழந்தைய இவங்க தங்களோட சொந்த குழந்தை மாதிரி வளர்த்துட்டு வராங்க. ஓகேங்களா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அண்ட் தென் வாட்டர் டேங்க் ஆக்ட். ஓகே, இந்த டைம்ல அன்டச்சபிள்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பப்ளிக் வாட்டருக்கு ஆக்சஸ் கிடையாது, டினை பண்ணாங்க. பட் இந்த சேம் டைம் என்ன பண்றாங்கன்னா இவங்க தங்களோட ஓன் பிரைவேட் வாட்டர் ஸ்டோரேஜ் டேங்கை எல்லா கேஸ்ட்டுக்கும் ஓப்பன் பண்ணி விடுறாங்க. ஓகேங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஓகே, ஸோ ஜோதிபாவோட டெத் 1890க்கு அப்புறமேட்டு சாவித்ரிபாய் பூலே அவங்களோட லீடர்ஷிப் எடுத்துக்கிறாங்க. சத்யசோதக் சமாஜை ரொம்ப ஸ்ட்ராங்காக ரன் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இதன் மூலமா இந்த சபாவோட ஐடியாலஜின்றது ஜென்ரல் நியூட்ரல் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் கோபால் பாபா வக்லங்கார். ஓகே, கோபால் பாபா லங்கார், ஆல்சோ நோன் அஸ் கோபால கிருஷ்ணா. இவர் கோபால கிருஷ்ண கோகுலே கிடையாது, இவர் வேற. ஓகே, ஒரு யூனிக்கான ஃபவுண்டேஷனல் ஃபேஸ் இவருக்கு இருக்கு. ஓகேங்களா, ஸோ இவர் வந்து ஒரு சோல்ஜர் ஸ்காலர் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரிஜினலாக பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மியில் இருக்காரு. 1886ல ரிட்டையர் ஆகுறாரு. இவருக்கு இந்த ஆர்மியில் சர்வ் பண்ணதுனால ஒரு குளோபல் பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்குது. அண்ட் தென் சென்ஸ் ஆஃப் டிசிப்ளினும் இருக்கு. இவர் பார்த்தீங்கன்னா ஸ்டான்ச் ஃபாலோவர் ஆஃப் ஜோதிபா புலேயோட தியரிஸ். ஓகே, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஆரியன் இன்வேஷன் தியரி அப்படின்றத இவர் ஸ்ட்ராங்காக நம்புறாரு. இண்டிஜினியஸ் ஐடென்டிட்டி, அதாவது தலித்ஸ் தான் இந்தியாவோட ஒரிஜினல் இண்டிஜினியஸ் இன்ஹாபிட்டன்ஸ் ஆஃப் இந்தியாஸ், ஓகே, அப்படின்றத நம்புறாரு. அண்ட் காஸ்ட் சிஸ்டம் அப்படின்றது கொலோனியல் டூல் ஃபார் இன்வேடிங் ஆடியன்ஸ் யூஸ்டு பை ஆரியன்ஸ் டு சப்ஜுகேட் த இந்தியன்ஸ் அப்படின்றதையும் இவர் சீரியஸா சொல்றாரு. ஓகேங்களா, ஸோ ஒரு இன்ஸ்டிடியூஷனல் ரிபல்லியன் வந்து இவர் கிரியேட் பண்றாரு. அனாரிய தோஷ் ஆர் பரிஹார் மண்டலி. ஓகேங்களா, ஸோ வலங்கார் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனாரிய தோஷ் பரிஹார் மண்டலி, சொசைட்டி ஃபார் ரிமூவல் ஆஃப் ஈவல்ஸ் அமாங் நான் ஆரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்றாரு. எதுக்காகனா மஹர் கம்யூனிட்டியை ஆர்கனைஸ் பண்றதுக்காக. ஓகேங்களா, அவரோட மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பொலிட்டிக்கல் ஆக்ட் என்னன்னு சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா 1890ல டு ஸ்டாப் ரெக்ரூட்டிங் மஹர்ஸ் இன்டு த ஆர்மி. ஓகே, அவங்களோட பாலிசி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணாங்க. இதுக்கு அகேன்ஸ்டா பார்த்தீங்கன்னா இவர் ஒரு பெட்டிஷன் போடுறாரு. ஓகேங்களா, ஸோ ஹி ஆர்கியூட் தட் மிலிட்ரி சர்வீஸ் வாஸ் அ பாத் டு டிக்னிட்டி அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் ஹிஸ் பீப்புள். ஸோ மஹர் கம்யூனிட்டியை நீங்க ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் பிராமணிக்கல் பிரீஸ்டோட டிபெண்டன்ஸை குறைக்கணுன்றதுக்காக இவர் என்ன பண்றாருன்னா மஹர் ஆஸ்ட்ராலஜர்ஸ் குரூப்பை ஃபார்ம் பண்றாரு. ஓகேங்களா, ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராமின்ஸ் வந்து நல்ல நல்ல செரிமோனிஸ்க்குலாம் டேட்ஸ் மட்டும் தானே குறிச்சு கொடுக்குறாங்க, ஏன் அதை நாமளே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஸ்டார்ட் பண்றாரு. அது மட்டும் இல்லாமல் ஹி இஸ் த பைனியர் ஆஃப் தலித் ஜேர்னலிசம். ஓகேங்களா, he is credited being the first Dalit to use the power of printing press to challenge Brahminical hegemony. விட்டல் வித்வசங்க். ஓகேங்களா, and then ஹிந்து தர்ம தர்ப்பன் 1894ல. ஓகே, இந்த மாதிரியான நிறைய ஜேர்னல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவர் கிரியேட் பண்றாரு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பர்சன். ஓகே, நெக்ஸ்ட் கிசான் ஃபக்ஜி பன்சோத். ஓகேவா, ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ரிஃபார்மிஸ்ட் பக்தி மூமெண்ட், ஓகே, ஆஃப் தலித் மூமெண்ட். ஓகே, ஸோ வலங்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டெலெக்சுவல் ரிபலா இருந்தா பன்சோத்ன்ற ஒரு கிராஸ் ரூட் ஆர்கனைசரா இருக்காரு அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவர் நாக்பூர் ரீஜன் ஆஃப் மகாராஷ்டிரால இருக்காரு. ஓகேங்களா, ஸோ இவருக்கு முன்னாடி அந்த பூலேஸ் மாதிரியே எஜுகேஷன் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரு. எஜுகேஷன் இஸ் த அல்டிமேட் ஈக்குவலைசர் அப்படின்றதும் இவர் ரியலைஸ் பண்றாரு. ஓகே, ஸோ இதுக்காக இவர் அட்வொகேட் மட்டும் பண்ணல, இவர் பில்டே பண்றாரு. சொக்கமேலா கேர்ள்ஸ் ஸ்கூல்ஸ் பில்ட் பண்றாரு. ஓகேங்களா, இதுல நாக்பூர்ல பர்டிகுலரா தலித் கேர்ள்ஸுக்காக இந்த ஸ்கூலை இவர் கிரியேட் பண்றாரு. ஓகேங்களா, ஸோ இதனால காஸ்ட் அண்ட் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷனை ஃபேஸ் பண்ற கேர்ள்ஸுக்கு இவர் ரொம்ப ஹை லெவல்ல சப்போர்ட் பண்றாரு. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் தலித் பிரஸோட பவர் அப்படின்றத இவர் தான் ரியலைஸ் பண்றாரு. மஜூர் பத்ரிகா அப்படின்றத கிரியேட் பண்றாரு. அது மட்டும் இல்லாமல் நிரஷித்
ஹிந்த் நாகரிக் அப்படின்ற ஒரு பப்ளிகேஷன் ஃபோக்கஸ் பண்றாரு. இதை தலித்ஸ் as the citizens of India அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணி இது இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விட்டல் வித்வசங்க் அப்படின்ற ஆஸ்பெக்ட் இதை வழங்க ஸ்டார்ட் பண்றாரு. அதை இவர் கண்டினியூ பண்றாரு. ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்டான பர்சன் இன் வெஸ்டர்ன் இந்தியா. ஓகே, மகரிஷி வித்தல் ராம்ஜி ஷிண்டே. ஓகே, ஸோ ஒரு லிபரல் நேஷனலிஸ்ட் ஐடியா வந்து இவர் பார்த்தீங்கன்னா இது பண்றாரு. ஓகே, he strongly believed that caste Hindus and depressed class must form a united front to prevent the British from using India's internal divisions அப்படின்றத சாலிடா நம்புறாரு. ஓகேங்களா, ஸோ இவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா பக்தி இன்ஃப்ளூயன்ஸ் ஹை லெவல் யூஸ் பண்றாரு. மராத்தி லாங்குவேஜ், he actually born in a Marathi family in Karnataka. ஓகே, கனெக்டட் பார்டர் ரீஜியன்ல. ஸோ ஸ்பிரிச்சுவல் ஃபவுண்டேஷன் ஹை லெவல்ல இருக்கு. இகாலிட்டேரியன் டீச்சிங்ஸ் ஆஃப் மராத்தி பக்தி சயின்ஸ் துக்காராம், ஏக்நாத், ராம்தாஸ் இவங்களோட டீச்சிங்ஸை இவர் ஹை லெவலில் யூஸ் பண்ணிக்கிறாரு. ரிஃபார்மிஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இவர்கிட்ட நிறையவே இருக்கு. ஓகேங்களா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பார்த்தீங்கன்னா எம்ஜி ராணடே. ஓகே, இவர் தான் பார்த்தீங்கன்னா எம்ஜி ராணடே, ஆர்ஜி பந்திரக்கர், ஓகே, அந்த ரேடிக்கல் நேஷனலிஸ்டான ஜிஜி அகர்கர் இவர் எல்லாத்துக்கும் குருவாவே இவர் தான் இருக்காரு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பிரார்த்தனா சமாஜ்லையும் ஜாயின் பண்றாரு. அதோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆக்டிவ் மிஷனரியா இவர் இருக்காரு. அவரோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிப்ரெஸ்ட் கிளாஸஸ் மிஷன். டிப்ரெஸ்ட் கிளாஸஸ் மிஷன் 1906ல ஸ்டார்ட் பண்ணது. ஓகேங்களா, ஸோ இவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்றாரு. நைட் ஸ்கூல் 1905ல நைட் ஸ்கூல் பூனேல கிரியேட் பண்றாரு அன்டச்சபிள்ஸோட சில்ட்ரனுக்காக. ஓகேங்களா, ஏன்னா அவங்க பகல் நேரத்தில் குழந்தை தொழிலாளர்களாக இருக்காங்க, நைட் நேரத்தில் படிக்கிறாங்க. ஓகேங்களா, அதுக்காக பண்றாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த டிப்ரெஸ்ட் கிளாஸ் மிஷன்ன்றது 3 கிளியர் பாயிண்ட்ல தெளிவா இருந்தது. அபாலிஷ் த பிராக்டிஸ் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, provide specialized education facilities for the depressed class, and actively mediate and solve the day-to-day social economic problems of the community அப்படின்றதுல இவர் ரொம்ப ரொம்ப தெளிவாகவே இருந்தாரு. ஓகே ஓகே நெக்ஸ்ட் கோபால ஹரி தேஷ்முக். ஓகேங்களா, ஆல்சோ நோன், he is actually famously known by his pen name லோகஹிதவாதி, அதாவது அட்வொகேட் ஃபார் த பீப்புள்ஸ் வெல்ஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டான பர்சன் மகாராஷ்டிரா ரீஜியன்ல. ஓகே, he is also called as the Socrates of மகாராஷ்டிரா அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு ரேஷனலிஸ்ட் ஜட்ஜ். ஓகேங்களா, ஸோ அவர் என்ன பண்றாருன்னா பிரிட்டிஷோட பீரியட்ல இவர் ஜட்ஜ்ன்ற பொசிஷன்ல இருக்காரு. அதனால ஒரு யூனிக் அட்வான்டேஜ் பாயிண்ட்டை கொடுக்குது. எதுக்காகனா லீகல் அண்ட் சோஷியல் இன்இக்வாலிட்டிஸ் ஆஃப் இந்தியாவை இவரால் அப்சர்வ் பண்ண முடியுது. ஓகேங்களா, ஸோ இவர் ஒரு பென் நேம் கிரியேட் பண்ணிக்கிறார். பென் நேம் எழுது. ஓகேங்களா, அவரோட எழுதுகிற பேர். ஓகேங்களா, டு ஸ்பீக் ட்ரூத் டு பவர் அண்ட் ஆர்த்தடாக்சி வித்தவுட் காம்ப்ரமைசிங் இஸ் அபிஷியல் பொசிஷன். ஏன்னா இவர் ஜட்ஜ் தான் இப்படி எழுதிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சா அது கண்டிப்பா பிரச்சனையாகும். அதனால ஒரு வீக்லி பிரபாகர் அப்படின்ற வீக்லிக்கு இவர் லோகஹிதவாதி அப்படின்ற நேம்ல சுடோனியம்ல இவர் எழுதுறாரு. ஹி இஸ் அ சாம்பியன் ஆஃப் செக்குலர் ஹியூமனிஸ்டிக் ரீஆர்கனைசேஷன் ஆஃப் த சொசைட்டி. இந்தியாவோட சர்வைவல்ன்றது மாடர்ன் சயின்டிபிக் பிரின்சிபலை ஃபாலோ பண்ணாதான் இருக்கும் அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறாரு. அது மட்டும் இல்லாமல் he famously declared, if religion does not sanction social reform, then change religion அப்படின்னாரு. attack on orthodoxy அப்படின்னாரு. he is also a pioneer of Marathi press. okay next கோபால் கணேஷ் அகர்கர். okay, ஒரு டிஃபைனிங் ஃபிகர், மகாராஷ்டிராவோட இம்பார்ட்டன்ட் பர்சன், ராடிக்கல் ரேஷனலிஸ்ட். ஓகே, ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா perhaps the most uncompromising rationalist of his time அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்தியா அப்படின்றது பிரிட்டிஷ் ரூலால மட்டும் டிக்ளைன் ஆகல, பட் பிளைண்ட் டிபெண்டன்ஸ் ஆன் ட்ரெடிஷன்னாலையும் டிக்ளைன் ஆகுது அப்படின்றத நம்பினாரு. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாரு. சொசைட்டின்றத மாடர்ன் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் லாஜிக் அண்ட் யூட்டிலிட்டி அதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா ஜட்ஜ் பண்ணணும் அப்படின்றாரு. ஓகேங்களா, he strongly believed humanism over ritual. ஓகே, ஹியூமனிசம், ஹியூமன் ரீசன் ஷுட் பி த சோல் கைட் ஆஃப் சோஷியல் கண்டக்ட் அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருக்காரு. ஓகேங்களா, ஸோ அகர்கரோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திலக்கோட இருக்காரு, பட் திலக் கூட இருந்து ஓகே உங்களுக்கு பிரிகிறார். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேசரி. ஓகே, கேசரின்றது உங்களுக்கு திலக் கிரியேட் பண்ண இம்பார்ட்டன்டான மராத்தி ஜேர்னல். ஓகேங்களா, ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் எடிட்டர் ஆஃப் கேசரி. ஓகேங்களா, இட்ஸ் வாஸ் ஸ்டார்டட் பை லோகமான்ய திலக். ஓகே, பாலகங்காதர் திலக். ஓகேங்களா, பட் ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுறாங்க. எதுக்காகனா திலக் வந்து ஆர்த்தடாக்சி ஐடியாலஜியை அப்போஸ் பண்ணக்கூடாதுன்றாங்க, பொலிட்டிக்கல் யூனிட்டி வேணுன்றாரு. ஆனால் இவர் அப்படி விடலை. ஓகேங்களா, இதனால இங்க இருந்து பிரிஞ்சு சுத்ரக் அப்படின்ற ரிஃபார்மர் அப்படின்ற ஜேர்னலை 1888ல வந்து ஸ்டார்ட் பண்றாரு. ஓகேங்களா, இது ஒரு ஃபியர்லெஸ் வாய்ஸ் அகேன்ஸ்ட் கேஸ்ட் சிஸ்டமாகவும், ஓகேங்களா, அன்டச்சபிலிட்டிக்கு அகேன்ஸ்டாகவும், சைல்டு மேரேஜுக்கு அகேன்ஸ்டாகவும்
இது இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் சர்வன்ஸ் ஆஃப் இந்தியா சொசைட்டி ஃபவுண்டட் பை none other than காந்திஸ் பொலிட்டிக்கல் குரு கோபால கிருஷ்ண கோகலே. ஓகே, இதுக்கு எம்ஜி ரானடே ஹை லெவல்ல சப்போர்ட் பண்றாரு. ஓகேங்களா, ஸோ இந்த சொசைட்டி தான் கான்செப்ட் ஆஃப் நேஷனல் மிஷனரி அப்படின்றதை இன்ட்ரடியூஸ் பண்றது. என்ன கான்செப்ட் ஆஃப் சர்வீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோகலே wanted to create a cadre of selfless workers who would serve India with a religious spirit but through constitutional and secular means அப்படின்றாரு. எய்ம்ஸ் என்னென்ன இந்த சொசைட்டிக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டு ட்ரெயின் நேஷனல் மிஷனரிஸ் ஃபார் த சர்வீஸ் ஆஃப் த கண்ட்ரி. நெக்ஸ்ட் டு ப்ரொமோட் த ட்ரூ இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இந்தியன்ஸ் வித்தவுட் பர்சனல் கெயின். அண்ட் தேர்ட் டு பில்ட் அ கேரக்டர் ஆஃப் செல்ஃப் சாக்ரிஃபைஸ் அமாங் யூத். ஓகே, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ இதை ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிதவாதா அப்படின்ற ஒரு ஜேர்னல், ஓகேங்களா, 1911ல ஓகே ஒரிஜினலா பார்த்தீங்கன்னா சொசைட்டியோட வியூஸை ப்ரொஜெக்ட் பண்றதுக்காகவும் பப்ளிக்கா வந்து சோஷியல் அண்ட் எக்கனாமிக் இஷ்யூஸை பத்தி பேசுறதுக்காக தான் இருக்கும். நல்ல லெவல்ல ஹை லெவல்ல டெவலப் ஆகும். ஓகே ஓகே ஸோ நெக்ஸ்ட் சோஷியல் சர்வீஸ் லீக் ஸ்டார்டட் இன் பாம்பே பை நாராயண் மல்ஹர் ஜோஷி. ஓகே, ஹி இஸ் அ ஃபாலோவர் ஆஃப் கோகலே. ஓகேங்களா, ஸோ இவர் இந்த லீகை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அர்பன் ஒர்க்கிங் கிளாஸுக்கு கொண்டு போய் சேர்த்தது ரிஃபார்மிஸ்ட் ஆக்ஷனை இவர் தான். ஹோலிஸ்டிக் வெல்ஃபேரை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருப்பாரு. ஓகே, எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஜஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புவருக்கு ஒரு ப்ரீச்சிங் ஆக்டிவிட்டியில மட்டும் இல்லாமல் ஒரு சேஃப்டி நெட்டையும் கொடுத்துருப்பாங்க. பர்டிகுலராக எஜுகேஷனல் ஆஸ்பெக்ட்ல ஸ்கூல்ஸ், லைப்ரரிஸ் அண்ட் டே நர்சரிஸ் ஃபார் சில்ட்ரன் ஆஃப் மில் ஒர்க்கர்ஸ்க்கு கிரியேட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் லீகல் அண்ட் சிவிக் ரைட்ஸ் கொடுத்துருப்பாங்க. லீகல் அண்ட் சிவிக் எய்டை வந்து பார்த்தீங்கன்னா இல்லிட்ரேட் பீப்புளுக்கு கொடுத்துருப்பாங்க. அதனால உங்களுக்கு இவங்க போலீஸ் கோர்ட்ஸ்ல இல்லிட்ரேட் பீப்புளுக்கு அண்ட் புவர் பீப்புளுக்கு அட்வொகேட்டா இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் புவர் பீப்புளுக்கு ஹெல்த் கேர் அண்ட் ஹைஜீன் ஆஸ்பெக்ட்ல ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. மெடிக்கல் ரிலீஃப், சானிடரி ஒர்க் அண்ட் ஜிம்னாஷியா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ராமகிருஷ்ண பரமஹம்சர் அண்ட் ராமகிருஷ்ணா மிஷன். ஓகேங்களா, ஸோ ராமகிருஷ்ணா மூவ்மெண்ட் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுவாமி விவேகானந்தா அவரோட குருவுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ராமகிருஷ்ண பரமஹம்சர்ன்ற பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் பிரீஸ்ட் தான். கல்கட்டால இருக்க தக்ஷிணேஸ்வர் காளி டெம்பிளோட பிரீஸ்டா இருப்பாரு. ஹி பிராக்டிஸ்ட் டிஃப்ரெண்ட் ரிலீஜியன்ஸ் இன்க்ளூடிங் இஸ்லாம் அண்ட் கிறிஸ்டியானிட்டியும் இது பார்த்தீங்கன்னா பிராக்டிஸ் பண்ணியிருப்பாரு. சர்வீஸை தான் வர்ஷிப்பா சொல்லியிருப்பாரு. சர்வீஸ் ஆஃப் மேன் இஸ் அ சர்வீஸ் டு காட்னு சொல்லியிருப்பாரு. அண்ட் தென் அவங்களோட ஒய்ஃபுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருப்பாங்க. அவங்கள சாரதா தேவிய ஹோலி மதர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவரோட சிஷ்யனா வந்து ஜாயின் பண்ணதுதான் பாத்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தா. சைக்ளோனிக் ஹிந்துன்னுவாங்க. ஓகேவா, சோ பிராக்டிகல் வேதாந்தா அப்படின்ற கான்செப்டை டெவலப் பண்ணவர். நியோ ஹிந்துவிசம், அதாவது உபனிஷத்ஸ் அண்ட் கீதாஸ் எல்லாம் மாடர்ன் டேக்கு ஏத்த மாதிரி மாத்துவாரு. அது மட்டும் இல்லாமல் he believed that India was the synthesis of Hindu brain and Islamic body அப்படின்றத ஸ்ட்ராங்கா நம்புவாரு. எக்கனாமிக் அப்லிஃப்ட் தேவை ஓகே அப்படின்றத ரொம்ப ரொம்ப சாலிடா நம்புவாரு. பசிச்சுக்கிட்டு இருக்க ஒரு பர்சன் கிட்ட போய் நீ ரிலீஜியனை டீச் பண்ணக்கூடாது அப்படின்னுவாரு. ஓகேங்களா, அந்த செக்குலர் ஆஸ்பெக்ட் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பர்சன். ஓகேங்களா, பார்லிமெண்ட் ஆஃப் ரிலீஜியன்ஸ் 1893 அட்டென்ட் பண்ணியிருப்பாரு சிகாகோல. டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் இந்தியாஸ் குளோபல் இமேஜ் இதில் தான் பார்த்தீங்கன்னா போயிட்டு உங்களுக்கு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு பேசியிருப்பார். இதுல இவர் ஈஸ்டை பிரைஸ் மட்டும் பண்ணல, பட் ஹெல்த்தி பேலன்ஸ் வேணும் அப்படின்னும். ஓகேங்களா, வெஸ்டர்ன் ரீஜியன் ஈஸ்டர்ன் ரீஜியனோட ஸ்பிரிச்சுவாலிட்டியை லேர்ன் பண்ணணும். ஈஸ்டர்ன் ரீஜியன் வெஸ்டர்ன் ரீஜியனோட சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை லேர்ன் பண்ணணும்னு சொல்லியிருப்பாரு. ராமகிருஷ்ண மிஷனை 1897ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. பர்டிகுலரா பார்த்தீங்கன்னா டு சர்வீஸ் ஆஃப் த ஜீவா, லிவிங் பீயிங்ஸ் இன் த வர்ஷிப் ஆஃப் சிவா ஆர் த காட் அப்படின்றாரு. இது ஒரு சர்வீஸ் ஆஸ்பெக்ட்ல இல்ல, பர்டிகுலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இட் சீக்ஸ் டு மெயின்டைன் அ கிறிஸ்டின் a better Christian and a Hindu a better Hindu அப்படின்னுவாங்க. ஓகேங்களா, ஆரிய சமாஜ் மாதிரி மட்டும் இல்லாமல் ஒரு வேல்யூ ஆஃப் இமேஜ் வர்ஷிப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாங்க. அது தேவை அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருப்பாங்க. அதனாலதான் ரொம்ப சீரியஸான இம்பாக்ட் இவங்களால கிரியேட் பண்ண முடிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் நேஷனலிஸ்ட் செயின்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால்தான் சுபாஷ் சந்திர போஸ் லேட்டர் டிஸ்கிரைப்டு விவேகானந்தா as the spiritual father of modern nationalist movement. Okay, most important person. Okay, next தயானந்த் சரஸ்வதி அண்ட் ஆரிய சமாஜ். ஓகே, 1875ல ஃபவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு ரிவைவலிஸ்ட் ஆஸ்பெக்ட். ஓகே, சோ சுவாமி தயானந்தா ஓகே லூத்தர் ஆஃப் ஹிந்துயிசம்னு சொல்லுவாங்க. மூல் சங்கர் இவரோட ஒரிஜினல் நேம். குஜராத்ல பிறந்திருப்பாரு. இவர் புராணிக் வெர்ஷன் ஆஃப் ஹிந்துயிசம்க்கு ஹை லெவல்ல அப்போஸ் பண்ணுவார்.
கோ பேக் டு வேதாஸ்ன்றது இவரோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்லோகன். ஓகேங்களா? ஸோ வேதிக் பியூரிட்டிக்கு போகணும். வேதாஸ்ன்றது இந்தியாவோட ராக் ஆஃப் ஏஜஸ் நம்புவாரு. வேதாஸ் இப்ப இருக்க மாடர்ன் இது இந்த மாதிரியான ரிச்சுவல்ஸ் எல்லாம் சொல்லவே இல்லைன்னு சொல்லுவாரு. இதுக்காக சத்யார்த்த பிரகாஷ் அப்படின்ற ஒரு இது எழுதுவார், ஜேர்னல் எழுதுவாரு. இஸ் மேக்னம் ஓபஸ் 1875ல. ஓகே, இது வந்து ஒரு ரேஷனலிஸ்ட் ஓகே ஐடியாலஜியை வேதிக் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து கொடுக்கும். ஓகேங்களா? எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் ப்ரிவைலிங் ரிலீஜியன்ஸ் இந்து செக்டுக்கு ஒரு ஈக்குவாலிட்டியை கிரியேட் பண்ணியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் ஓகேங்களா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா சைல்டு மேரேஜை அப்போஸ் பண்ணியிருப்பாரு. மினிமம் ஏஜ் ஃபார் மேரேஜ் 25 ஃபார் பாய்ஸ்னும் 16 ஃபார் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாரு. நிறைய பேர் நினைக்கிற மாதிரி இவர் கேஸ்ட் சிஸ்டம் சப்போர்ட் பண்ணவரே கிடையாது. ஹி சீரியஸ்லி அப்போஸ்ட். ஓகேங்களா? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவர் ரிவைவலிஸ்டா இருந்தாலும் சர்ப்ரைசிங்லி மாடர்ன் அண்ட் ரேடிகலா இருப்பார். ஓகே, மெரிட் பேஸ்டு வர்ணா சிஸ்டம் தான் வேணும் அப்படின்னுவாரு. சதுர் வர்ணான்றது கேரக்டர் அண்ட் ஆக்குபேஷன் பேஸ்டா தான் இருக்கணுமே தவிர பர்த் பேஸ்டா இருக்கக்கூடாதுன்னு. ஆன்டி ஐடல்ட்ரி, ஓகே ஐடல் வர்ஷிப் கூடாது, பாலிதீசம் கூடாது அப்படின்ற மென்டாலிட்டியில ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இவர் இருப்பாரு. ரொம்ப இம்பார்ட்டன்டான பர்சன். ஓகே, அது மட்டும் இல்லாமல் சுத்தி மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவார். யார் யாரெல்லாம் ஹிந்துயிசம்ல இருந்து இஸ்லாமுக்கோ கிறிஸ்டியானிட்டிக்கோ மாறினாங்களோ அவங்க ரிட்டர்ன் வரணும் அப்படின்றதுக்காக. ராஜா லாலா லஜ்பதி ராய், மோஸ்ட் ப்ராமினன்ட் லீடர் ஆஃப் த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் விங் ஆஃப் காங்கிரஸ், இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் திஸ் ஆரிய சமாஜ் மூவ்மெண்ட். ஸ்ரீ நாராயணகுரு அண்ட் SNDP மூவ்மெண்ட். ஓகேங்களா? சோ ஸ்ரீ நாராயணகுரு தர்ம பரிபாலன மூவ்மெண்ட் 1903ல பிரைம் எக்ஸாம்பிள் ஆஃப் சப்பால்டரன் மூவ்மெண்ட். எதுக்காக அப்படின்னு பார்த்தா டிப்ரெஸ்டு கிளாஸஸ் எல்லாம் ரிலீஜியஸ் மோனோபோலி ஆஃப் அப்பர் கேஸ்ட அப்போஸ் பண்ணதுக்கு கேரளால நடந்திருக்கும் எலவா கம்யூனிட்டி, அதாவது டாடி கல் இறக்குவாங்கல்ல அவங்க. ஓகேங்களா? இவங்க கிட்டத்தட்ட கேரளாவோட லார்ஜஸ்ட் குரூப்னு சொல்லலாம். 26% ஆஃப் த பாப்புலேஷன். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ நாராயணகுரு அருவிபுரம் ரெவல்யூஷன் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவாரு. இதன் மூலமா இவரே ஒரு சிவலிங்கத்தை நெய்யார் ரிவர்ல இருந்து எடுத்துட்டு வந்து கான்ஸ்கிரேட் பண்ணுவாரு. இதுக்கு பிராமின்ஸ் தேவை இல்லை அப்படின்னு சொல்லுவாரு. அது மட்டும் இல்லாமல் இப்படி கான்ஸ்கிரேட் பண்ணதை பிராமின்ஸ் அப்போஸ் பண்ணதை பார்த்துட்டு அவர் என்னன்னுவார்னா இது எலவா சிவா தான், அதனால உங்களுக்கு மட்டும் இவர் சொந்தம் கிடையாது, எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன். SNDP யோகம் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. 1903ல இதை ரெஜிஸ்டரும் பண்ணியிருப்பாங்க டாக்டர் பல்புன்றவரோட ஹெல்ப்போட. அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட் பொயட்டிக் வாய்ஸ் ஆஃப் திஸ் மூவ்மெண்ட் இஸ் குமரன் ஆசான். ஓகே, கேரளால ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பர்சன். சோ நெக்ஸ்ட் நாம் பார்க்க போறது ஆன்டி பிராமின் சர்ஜ் இன் சவுத் இந்தியா. ஓகே, ஒக்கலிங்க சங்கா 1905ல ஸ்டார்ட் பண்ணது. மைசூர் பிரின்ஸ்டி ஸ்டேட்ல ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் ஆர்கனைஸ்ட் எஃபோர்ட். பர்டிகுலரா பார்த்தீங்கன்னா லேண்ட் ஓனிங் ஒக்கலிங்க கம்யூனிட்டி அவங்களோட சோசியல் அண்ட் பொலிட்டிக்கல் பிரசன்ஸை சப்போர்ட் பண்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஜஸ்டிஸ் மூவ்மெண்ட். ஓகே, உங்களுக்கு 1916ல மெட்ராஸ்ல CN முதலியார், TM நாயர் அண்ட் பிடி தியாகராஜர் இவங்க 3 பேரும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் ஜஸ்டிஸ் பார்ட்டி, அதாவது நீதி கட்சி அப்படின்னு சொல்லிட்டு மாறும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா இதனாலதான் கவர்மெண்ட் ஜிஓ. ஓகேங்களா? மெட்ராஸ்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ரிசர்வேஷன் கான்செப்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மூவ்மெண்டா இது இருக்கும். நெக்ஸ்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட், சுயமரியாதை இயக்கம் மிட் 1920ஸ்ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இட் இஸ் அபவுட் டிக்னிட்டி. லீடர் ஈவே ராமசாமி, ஆல்சோ நோன் அஸ் பெரியார். இவர் ஒரு ஃபார்மர் காங்கிரஸ் லீடர். ஓகே, சோ இவர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா இவரோட இந்த காங்கிரஸ் ஐடியாலஜின்றது ரொம்ப பிராமணிக்கல் ஐடியாலஜியோட டாமினேட் ஆயிருக்கு. அதனால அதுல இருந்து மூவ் பண்ணும் அப்படின்னு நினைப்பாரு. அதனால டோட்டல் ரிஜெக்ஷன் ஆஃப் பிராமணிக்கல் ரிலிஜன் அண்ட் கல்ச்சருக்கு இவர் சப்போர்ட் பண்ணியிருப்பாரு. செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ் அப்படின்றத ஹை லெவல்ல சப்போர்ட் பண்ணியிருப்பாரு. நெக்ஸ்ட் டெம்பிள் என்ட்ரி மூவ்மெண்ட். ஓகே, கோயில் ஆலய நுழைவு போராட்டம். ஓகேங்களா? இது அல்டிமேட் டெஸ்ட் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் வெர்சஸ் ஆர்த்தடாக்சி. சோ இதெல்லாம் ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ரிலீஜியஸ் பிளேசஸ்ன்றது ஆக்சுவலா பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் அப்படின்றது. ஓகேங்களா? கீ மைல் ஸ்டோன்ஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வைக்கம் சத்தியாகிரகா 1924ல KP கேசவ மேனன் கேரளால ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. மகாத்மா காந்தி, ஈவே ராமசாமி அதாவது பெரியார் இவங்க எல்லாம் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. குருவாயூர் சத்தியாகிரகா 1931ல சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி கேலப்பன் கேரளா காந்தின்னுவாங்க. அது மட்டும் இல்லாமல் லீடர்ஸ் சச்சஸ் AK கோபாலன் அண்ட் P கிருஷ்ணன் பிள்ளை இவங்க எல்லாம் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் நவம்பர் 12 1936ல மகாராஜா ஆஃப் ட்ராங்கூர் ஒரு பப்ளிக் ஹிஸ்டாரிக்கல் ப்ரொக்ளமேஷன் சொல்லியிருப்பாரு. என்னன்னா ஆல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் டெம்பிள்ஸ் ஆர் ஓபன் டு ஆல் ஹிந்துஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் அதாவது அப்ப இருக்க மெட்ராஸ் பிரசிடென்சியில C ராஜகோபாலாச்சாரி அதாவது ராஜாஜி ஓகேங்களா ஒரு சூட் ஃபாலோ பண்ணி தமிழ்நாட்டிலும் ஆலய நுழைவு போராட்டத்தை ரன் பண்ணியிருப்பாங்க. ஓகே ஓகே நெக்ஸ்ட் த இந்தியன் சோசியல் கான்ஃபரன்ஸ் காங்கிரஸ் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா பாலிடிக்ஸ் ஹேண்டில் பண்ண அதே நேரத்தில்
நேரத்தில் இந்தியன் சோஷியல் கான்ஃபரன்ஸ் ஃபவுண்டட் பை எம்ஜி ரானடே அண்ட் ரகுநாத ராவ் சோஷியல் அஜெண்டாவை ஃபாலோ பண்ணுவாங்க. சோஷியல் ரிஃபார்ம் செல் அப்படின்வாங்க. ஓகேங்களா, பிளெட்ஜ் மூவ்மெண்ட் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீப்புள் ஃபார்மலா they will never marry of their child before the legal age அப்படின்றதையும், ஓகேங்களா, and then caste இதை ஃபாலோ பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சாலிடா பார்த்தீங்கன்னா இவங்க ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இஸ்லாமிக் ரிவைவலிஸ்ட் அண்ட் ரிஃபார்மிஸ்ட் மூவ்மெண்ட். ஓகேங்களா, ஸோ வஹாபி மூவ்மெண்ட், ஓகே, அண்ட் ஃபராசி மூவ்மெண்ட் பத்தி பார்க்க போறோம். வஹாபி மூவ்மெண்ட் ஆர் வலியுல்லா மூவ்மெண்ட் ஷா வலியுல்லா அப்படின்றவரோட இன்ஸ்பிரேஷனால கிரியேட் ஆயிருக்கும். இட் ஆக்சுவலி எய்ம்ட் டு ஹார்மனைஸ் டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ஸ் ஆஃப் இஸ்லாமிக் லா. பர்டிகுலரா பார்த்தீங்கன்னா சர் சையத் அகமது பர்லேவியோட தலைமையின் கீழே ஒரு பொலிட்டிக்கல் டேர்ன் எடுத்திருக்கும். எதனால இவர் இந்தியாவை தார் உல் ஹர்ப், அதாவது லேண்ட் ஆஃப் எனிமி, அதாவது பிரிட்டிஷை வந்து அப்படி அனௌன்ஸ் பண்ணியிருப்பாரு. இவர் பியூர் இஸ்லாமுக்கு மாறணும்னு சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் தித்துமீரோட மூவ்மெண்ட் வெஸ்ட் பெங்கால் ரீஜன்ல ரொம்ப ஃபேமஸ். ஓகேங்களா, தித்துமீர்ன்றவர் முஸ்லீம் பெசன்ஸ் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி ஹிந்து லேண்ட் லார்ட்ஸ்க்கு அகேன்ஸ்டாகவும் பிரிட்டிஷ் இண்டிகோ பிளான்டர்ஸ்க்கு அகேன்ஸ்டாகவும் பார்த்தீங்கன்னா அப்போஸ் பண்ணியிருப்பாரு. நெக்ஸ்ட் ஃபரைசி மூவ்மெண்ட் 1819ல ஹாஜி ஷரியத்துல்லான்றவர் ஸ்டார்ட் பண்ணது. இட் ஃபோக்கஸ்ட் ஆன் அப்ளிகேட்டர்ஸ் ஆஃப் த ஃபெய்த். ஓகே, அவரோட சன் தாது மியானோட பீரியட்ல இது ஒரு ரெவல்யூஷனரி மூவ்மெண்டா மாறும். ஓகே, நெக்ஸ்ட் அலிகர் மூவ்மெண்ட் மாடர்னிசம். ஓகே, இது ஒரு ரிஃபார்மிஸ்ட் மூவ்மெண்ட் ஸ்டார்டட் பை சர் சையத் அகமது கான். ஒரு மாடர்னிஸ்ட் ஃபேஸ். சயின்டிபிக் டெம்பர் முஸ்லிம்ஸ்க்கு தேவைன்னும் குரான்ல வந்து மாடர்ன் ஆஸ்பெக்ட்ல ரேஷனலிசம் அண்ட் சயின்ஸ் ஆஸ்பெக்ட்ல தான் அதை இன்டர்பிரேட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. முகமதியன் ஆங்கிலோ ஓரியன்டல் காலேஜ் அப்படின்னு அலிகார்ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் இப்ப அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டியா இருக்கு. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இவருக்கு பிடிக்காது, அதனால முஸ்லிம்ஸ் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல ஜாயின் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் தியோபந்த் மூவ்மெண்ட், இதுவும் ரிவைவலிஸ்ட் மூவ்மெண்ட் தான், ஆனா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்க்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. எதுக்காகனா பியூர் டீச்சிங்ஸ் ஆஃப் குரான் அண்ட் ஹாதீஸை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட் ஆஃப் ஜிஹாத், அதாவது ஹோலி வார வச்சிருக்கணும், ஃபாரின் ரூலர்ஸை துரத்தணும் அப்படின்ற மென்டாலிட்டியில இருப்பாங்க. ப்ரோ நேஷனலிஸ்ட் ஐடியால இருப்பாங்க. ஓகேங்களா, இவங்க சர் சையத் அகமது கானை அப்போஸ் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் அஹமதியா மூவ்மெண்ட். ஓகே, 1889ல ஃபவுண்டட் பை மிர்சா குலாம் ஆசாத். ஓகே, இத பிரம்ம சமாஜ் ஆஃப் இஸ்லாம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, சோ தே அப்போஸ்ட் ஜிஹாத், தே அட்வொகேட்டட் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் தே சாலிட்லி பிலீவ்ட் இன் த செப்பரேஷன் ஆஃப் மாஸ்க் from the state. Okay, so next நாம பார்க்க போறது பார்சி ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ். Okay, ரக்னுமாய் மஸ்தியஸ்தன் சபா 1851ல இங்கிலீஷ் எஜுகேட்டட் பார்சிஸ் எல்லாம் நரோஜி ஃபருந்தோஜி, தாதாபாய் நவ்ரோஜி அண்ட் எஸ் பெங்காலி இவங்க எல்லாம் சேர்த்து ஸ்டார்ட் பண்ணது பார்சியோ கம்யூனிட்டியோட ரீஜெனரேஷன் வேணும்ட்டு. இதுக்காக இவங்க ஸ்டார்ட் பண்ண நியூஸ் பேப்பர் பேர் தான் ரஸ்த் கோஃபர். ஓகே, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், பார்சி கம்யூனிட்டி குஜராத் மகாராஷ்டிரால இருக்கிற அவங்களோட ஓல்டு ரேடிக்கல் தாட்ஸ் எல்லாத்தையும் விட்டு ரிஃபார்மிஸ்ட் ஆஸ்பெக்ட்ல வரணும்னு சொல்றதுதான் இவங்களோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்டா இருக்கும். நெக்ஸ்ட் சிக் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ். ஓகேங்களா, சிங் சபா மூவ்மெண்ட் பர்டிகுலர் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் சேலஞ்சை ஃபேஸ் பண்ணாங்க. மாடர்ன் எஜுகேஷனும் தேவைப்பட்டது, பட் ஒரு பிரஷர் ஆஃப் ப்ரொலிஸ்ட்ரேஷன் ஃப்ரம் கிறிஸ்டின் மிஷனரிஸ். ஏன்னா கிறிஸ்டின் மிஷனரிஸ் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் ரீஜியன்ல நிறைய கன்வர்ஷன் ஆக்டிவிட்டீஸ்ல எங்கேஜ் ஆயிட்டு இருந்தாங்க. ஆரிய சமாஜிஸ்ட் எல்லாம் திருப்பி ஹிந்து மதத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால சிக் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ்க்கான குரூஷியாலிட்டி ரொம்ப அதிகமா இருந்தது. சிங் சபா மூவ்மெண்ட் 1873ல மாடர்ன் எஜுகேஷன் தேவைன்னு சொன்னாங்க. கல்சா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் நிறைய கிரியேட் பண்ணாங்க. ஓகேங்களா, அதனால சிக் யூத்ஸ் எல்லாம் மாடர்ன் வேர்ல்டோட கம்பீட் பண்ண முடியும் அப்படின்றது சாலிடா இருந்தாங்க. ரிலீஜியஸ் பியூரிட்டி அப்படின்றதுல ரொம்ப சாலிடா இருந்தாங்க. ஓகே, நெக்ஸ்ட் அகாலி மூவ்மெண்ட் ஆல்சோ நோன் அஸ் குருத்வாரா ரிஃபார்ம் மூவ்மெண்ட், மோர் மிலிட்டன்ட் அண்ட் பொலிட்டிக்கல் ஆஃப்ஷூட் ஆஃப் சிங் சபா அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, குருத்வாராஸ் எல்லாத்தையும் அப்ப உதாசி மஹன்ஸ் அப்படின்ற பிரீஸ்ட் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க ரொம்ப கரப்டா இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷ்க்கு லாயலாகவும் இருந்தாங்க. இதுக்காக இவங்க சண்டை போடுறாங்க. அகாலிஸ் வந்து ஒரு நான் வயலண்ட் நான் கோஆபரேஷன் சத்தியாகிரகா லான்ச் பண்றாங்க. பிரிட்டிஷ் வேற வழியே இல்லாம சிக் குருத்வாராஸ் ஆக்ட்னு சொல்லிட்டு 1922 and 25ல ஒரு லேண்ட்மார்க் லெஜிஸ்லேஷனை லான்ச் பண்றாங்க. இதனால ஹிஸ்டாரிக்கல் குருத்வாராஸ் எல்லாத்தையும் உதாசி மகன்ஸோட கண்ட்ரோல்ல இருந்து ஷிரோன்மணி குருத்வாரா பிரபந்தக் கமிட்டி அப்படின்ற டெமோக்ராட்டிக் பாடிக்குள்ளார மாத்துறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். நெக்ஸ்ட் ஃபாரின்ல இருந்து இந்தியாவுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு மூவ்மெண்ட் தியோசபிக்கல் மூவ்மெண்ட். ஓகே, சோ நியூயார்க்ல 1875ல மேடம் ஹெச்பி பிளவாட்ஸ்கி அண்ட் கர்னல் ஹெச்எஸ் ஆல்காட் இவங்க ரெண்டு பேரால் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. பட் இந்தியால பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெவலப் பண்ணது பாத்தீங்கன்னா ஆனி பெசன்ட். ஓகேங்களா, அவங்க என்ன பிலீவ் பண்ணாங்கன்னா they believe that there is a mystical relationship between the soul and God அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஹெவியா உபனிஷத்
சாமியக்கா, யோகா அண்ட் வேதாந்தா ஸ்கூல்ல இருந்து ஒரு ஐடியாலஜியை டிரைவ் பண்ணாங்க. இது எல்லாம் மாடர்ன் ரிலீஜனுக்கு பேஸா இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. ஓகே, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பாத்தீங்கன்னா இந்த மூவ்மெண்டோட பீக்கு ஆனி பெசன்ட்டோட பீரியட்ல தான் வந்து டெவலப் ஆகுது. இவங்க 1893ல இந்தியாவுக்கு வராங்க. வந்துட்டு இந்த மூவ்மெண்டோட ஓகேங்களா தியாசபிக்கல் சொசைட்டியோட பிரசிடென்டா 1907ல மாறுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு ஃபாரினரா இருந்தாலும் இந்தியாவோட எஜுகேஷன் டெவலப்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் இண்டிபெண்டன்ஸ்க்கு ரொம்ப குரூஷியலான ஹெல்ப் பண்றாங்க. எதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் ஹிந்து காலேஜ் ஓகேங்களா, உங்களுக்கு பனாரஸ் காசி இருக்கு பாத்தீங்களா, அந்த ரீஜன்ல பாத்தீங்கன்னா இட்ஸ் a mixture of Hindu religion and Western sciences கம்பைன் பண்ணி உங்களுக்கு சென்ட்ரல் ஹிந்து காலேஜ் அப்படின்றத ஸ்டார்ட் பண்றாங்க. இதுதான் இந்த மாடர்ன் டே பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டியோட பேஸாவே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இவங்களோட லீடர்ஷிப்ல இந்த சொசைட்டி உங்களுக்கு சைல்டு மேரேஜ் அப்போஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்லிஃப்ட்மெண்ட் ஆஃப் உமனை சப்போர்ட் பண்றாங்க. காஸ்ட் டிஸ்கிரிமினேஷனை அப்போஸ் பண்றாங்க. இது மட்டும் இல்லாமல் பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ல ஆல் இந்தியா ஹோம் ரூல் லீக் இந்தியால கிரியேட் ஆகிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டா பாத்தீங்கன்னா ஆனி பெசன்ட் இருக்காங்க. ஓகே, சோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாசிட்டிவ் ரிஃபார்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. விமன் எம்பவர்மெண்ட் டெவலப் ஆனிச்சு, காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் மாதிரி சோசியோ ரிலிஜியஸ் ரிஃபார்ம் சோசியல் மொபிலைசேஷனுக்கு பேஸா இருந்தது. இது பிரைமரியா பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் அப்போஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அந்த நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிஃபார்மிஸ்ட் மூவ்மெண்டோட சேர்ந்து ரிவைவலிஸ்ட் மூவ்மெண்ட்டும் ஸ்டார்ட் ஆனிச்சு. இதனால என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு ரிலீஜனும் அவங்க ரிலீஜன் தான் பெஸ்ட்னு நினைச்சாங்க. இதனால ஹிந்துஸ் தனியாவும் முஸ்லிம்ஸ் தனியாவும் பிரிக்கிறதாவும் இந்தியாவோட கிரேட்டஸ்ட் பாஸ்ட்ன்றது அசோகாவோட பீரியட்ல தான் இருந்ததுன்னாங்க, வேற முஸ்லிம்ஸ் அக்பர் பீரியட்ல தான் இருந்ததுன்னாங்க. இந்த மாதிரியான நெகட்டிவ்ஸ் பாத்தீங்கன்னா அதிகமாவே இந்த பீரியட்ல இருந்தது. ஓகே, சோ क्वेश्चन சால்வ் பண்ணிடலாம். Raja Rammohan Roy possessed great love and respect for traditional philosophic system of the East. Yes, he desired his countrymen to accept rational and scientific approach. Yes, both are correct. Yes, both the statements are correct. Ishwar Chandra Vidyasagar, Bethune School at Calcutta with the main aim of encouraging education for women. Bankim Chandra Chattopadhyay for the first graduate. Okay, Keshav Chandra Sen campaigned against Sati. Okay, option 2 1 and 2 மட்டும் தான் கரெக்ட். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா campaign against Sati was led by Raja Rammohan Roy in Bengal region. And who among the following established Calcutta Unitarian Committee? Raja Ram Mohan Roy 1821ல ஓகேங்களா வில்லியம் ஆடம்ன்ற பிரிட்டிஷ் பர்சனோடையும் துவாரக்நாத் தாகூரோடையும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். இதுதான் பார்த்தீங்கன்னா சபாவோட பேசிஸாவே இருக்கும். ஓகே, which among the following events happened earliest? Swami Dayanand Saraswati established Arya Samaj. Deenbandhu Mitra wrote Neel Darpan. Bankim Chandra Chattopadhyay wrote Anand Math, and Satyendranath Tagore became the first Indian. Okay, Deenbandhu Mitra wrote Neel Darpan. Okay, Neel Darpan was written in 1860. Yes, that is the earliest. Okay, Satya Sodak Samaj organized என்னது anti-caste movement in Maharashtra. கரெக்டா? ஜோதிபா புலே founded the Satya Sodak Samaj, and then அவங்களோட wife பாத்தீங்கன்னா சாவித்ரிபாய் புலே anti-caste movement, women empowerment movement. Okay students, இந்த வீடியோல most important டாபிக் ஆன socio-religious reform movements அதோட ஸ்டார்டிங் என்ன, அதோட பாசிட்டிவ்ஸ் என்ன, இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டிஸ் என்ன, இம்பாக்ட்ஸ் என்னன்றதை பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ வெரி மச். Veranda IAS, where your dream becomes reality.